ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் ஃபிக்ஷன்ரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். உங்களோட ஹெல்த், உங்களோட பீஸ், இதை தவிர வேறு எதுவுமே ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸோ டேக் கேர்டா. நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம தான் இருக்கோம். ஸோ எப்போவுமே உங்களோட செல்ஃபை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வைங்க. ஆம், அதுவே நம்மளை கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான இடத்துல வைக்கும். ஸோ ரொம்ப எதையும் யோசிச்சுக்கிட்டே ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் ஒரு மோட்டிவ் மாதிரி நானே என்ன பண்ணிக்கிறேன். சரி, ஓகேடா, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ரொம்பலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. போன பாட்டில் வந்து டேக்குக்கு வந்து ஒரு நியூ ஜேர்னியை ஓப்பன் பண்ண மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூ சீன் தான்டா. டைரெக்டாக நம்ம கிம் வீடை தாண்டா காட்டுறாங்க. ஸோ வீட்டுக்குள்ள தான்டா எல்லாரும் செம்ம டென்ஷனா இருக்காங்க. ஆனா மித்ரா ஃபேஸ்ல எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. அவங்க பாட்டுக்கு கூலா அமைதியா தான் இருக்காங்க. எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுக்கல. அதே மாரி வருண்லாம் ரொம்ப அவரால ஒரு கான்ஷியஸே இல்ல. என்னமோ அவருக்கு இருக்கிறது ஒரு குழந்தை தான் மாரியும், அந்த ஒரு குழந்தையே போயிருச்சு அப்படின்ற மாரி உடைஞ்சு போய் தான் உட்காந்துருக்காரு. ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஆரம், சுகா, ஜிம் ஆம் சாரி ஜே ஹோப் எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அவங்க தம்பிய இது பண்றதுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு. ஏன்னா மார்னிங் வந்து காட்டுல வந்து ஒரு டிசாஸ்டர் இருக்கு அப்படின்றனால பெர்மிஷன் குடுத்துருக்க மாட்டாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீசர் தான் நாங்க தேடிட்டு வரோம். நீங்க வராதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால 3 பேர் ரொம்ப டென்ஷனா தான் இருப்பாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னே தெரிஞ்சிருக்காது. அலெக்ஸுமே அதே மாரி ரொம்ப நர்வஸா தான் இருப்பாங்க. விட்டா அழுதுருவாங்க போல. அந்த அளவுக்கு பதட்டத்துல தான் இருப்பாங்க. அலெக்ஸோட அம்மா, அப்பா பார்த்தோம்னா அவ்வளவா எந்த ஒரு இதுவும் வெளிய காட்டிக்கிற மாட்டாங்க. சும்மா அப்பப்போ வருண்ட்ட போயிட்டு டேங்க திட்டுறது, அதெல்லாம் ஒண்ணாகாது பார்த்துக்கலான்னு சொல்றது. அலெக்ஸ் ஏதாச்சும் போணும்னு ட்ரை பண்ணா அவன ஸ்டாப் பண்றது, இந்த மாரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சடனா பார்த்தோம்னா ஒரு கார்ட்ஸ் தாண்டா உள்ள வருவாங்க. "சார், குட் நியூஸ்." "என்னாச்சு?" "யங் மாஸ்டர் அப்புறம் டிரைவர் 2 பேருமே வந்துட்டாங்க." "என்ன? உண்மையாவா?" "ம். ஆமா சார்." அப்படின்றாங்க. சுகாவால அவ்வளோதான் கையில பிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட்டு ஆரம் தாண்டா அந்த காட்ஸ்ட்ட தேங்க் யூ சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க வெளிய. அப்படியே பின்னாடியே அவங்க 2 அண்ணங்களும் போறாங்க. அதாவது சுகா, ஜேஹோப்பும். ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வெளிய தாண்டா வராங்க. பார்த்தா டேயாங்கும், ஜங்குக் தான் ஒரு டாக்ஸில இருந்து தான் நடந்து வராங்க இறங்கி. ஸோ பார்த்தோனே தான் எல்லாருக்கும் உயிரே வருது. நம்ம டேயாங்கும் ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க அப்பா, அம்மா ஃபேமிலிய பார்க்குற மாரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ வேகமா அவங்க அண்ணன தாண்டா ஹக் பண்ண போறாங்க. போய் ஜேகோப்ப தான் ஹக் பண்றாங்க. நம்ம சுகாவ பார்த்தோம் அப்டின்னா, அதுக்குள்ளேயும் வந்து சாரி ஜேகே ஒரே ஒரு பஞ்ச் தாண்டா ஃபேஸ்லயே. அப்படியே அவங்க லிப்ஸ் வந்து பிரேக் ஆகி பிளட் வருது. இத பார்த்தோன்னே டேயாங்க்கே ஒரு மாரி கஷ்டமா போயிருச்சு. ஸோ அகைன் வந்து சுகா அடிக்க தான் போறாங்க. பட் அதுக்குள்ளேயும் டேயாங் வந்து சுகா கைய பிடிச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. "என்னண்ணா பண்றீங்க? இப்ப எதுக்கு அவன அடிச்சீங்க?" "டேயாங், நீ நேத்து ஃபுல்லா காணாம போயிருக்க. இவன்." "அண்ணா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க எப்படி அவன அடிக்கலாம்?" டேயாங் அது "போதும் நிறுத்து சுகா. எல்லாரும் உள்ள வாங்க. உள்ள போய் பேசிக்கலாம்." அப்படின்றாங்க ஆரம்மு. ஸோ வேற யாரும் எதுவுமே சொல்லல. டைரக்ட்டா உள்ள தான் போறாங்க. டேயாங் தான் திரும்பி ஜேகே வந்து ஒரு கில்ட்டியா பார்க்குறாங்க. பட் ஜேகே வந்து சின்னதா ஒரு ஸ்மைல் குடுத்துட்டு, அவங்களோட ஷோல்டர்ல தான்டா அந்த பிளட் ஸ்டெயின வந்து தொடைக்கிறாங்க. டேயாங்க்கே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஸோ ஃபைனலா எல்லாரும் ஒரு ஹால்ல தான்டா செட்டில் ஆகுறாங்க. டேயாங்கும், ஜங்குக்க தான் என்னமோ ஒரு ஜெயில் கைதிய விசாரிக்கிற மாரி நிக்க வச்சிருப்பாங்க. நம்ம சுகாலாம் ஒரு மாரி டென்ஷனா 2 பேரையும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் மோஸ்ட்லி ஜேகேவ தான் ரொம்ப கோவமா பார்ப்பாங்க. "எவ்ளோ தைரியம் இருந்தா என் தம்பிய அந்த சைடு கூட்டிட்டு போயிருப்ப? ஆ? ஒழுங்கா இன்ஃபார்ம் பண்ண தெரியாதா? அண்ணா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ எப்படி ஜங்குக்க மட்டும் திட்டலாம்? நான் சொல்றத கேளு. ஜங்குக் மேல எந்த தப்பும் இல்ல." அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கே ஒரு மாரி இருக்கு. ஏன்னா, டேங் ஜங்குக்குன்னு பேர் சொல்லி கூப்பிட்டதும் கிடையாது.
இப்படி எனக்காக இவன் ஸ்டாண்ட் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு ஜங்குக்கே. ஸோ அவங்க அம்மா மத்தவங்க இத யாருமே அவ்வளவா பெருசா கண்டுக்கல. ஆனா மித்ரா மட்டும் இத ஃபுல்லா நோட் பண்றாங்க. சேம் வந்து ஜேஹோப்பும் தான். "சுகா, அமைதியா இரு. டயாங், என்ன நடந்துச்சு? தெளிவா சொல்லு." "அண்ணா ஆக்சுவலா நான் தான் டிஃப்ரெண்டான பிளேஸ்க்கு சுத்தி பார்க்கணும்னு ஜங்குக்க ஃபோர்ஸ் பண்ணி தான் ஃபாரஸ்ட் சைடு கூட்டிட்டு போனேன்." "ஓ! ஃபாரஸ்ட் சைடுக்கு எதுக்கு கூட்டிட்டு போன?" அப்படின்ட்டு அலெக்ஸோட அம்மா கோவமா கேட்குறாங்க. டேங்க்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவுல பேசினா சுத்தமா பிடிக்காது. அலெக்ஸோட அம்மாவ தான் மொறச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. "அதான் சொன்னேன்ல ஃபாரஸ்ட்ட சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னு. அதான் கூட்டிட்டு போனேன்." போற இடத்துல யாரோ 2 பேர் வந்து என்கிட்ட கலாட்டா பண்ணாங்க. அவங்கட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நாங்க காட்டுக்குள்ள போனோம். இப்ப நான் நல்லா தானே வந்துட்டேன். எதுவும் பிரச்சனையா? இல்லைல அப்படின்னு கோவமா கேட்குறாங்க. ஏன்னா ஸ்டில் நவ் வந்து 1 டே ஃபுல்லா நம்ம டேங் காணாம போயிருக்காங்க. ஒரு ஆள் கூட "நீ எப்படி இருக்க? எதுவும் காயப்பட்டுச்சா? என்னாச்சு?" இந்த மாரி ஒரு வார்த்தை கூட கேட்கலடா. ஏதோ ஜெயில் கைதி மாரி விசாரிக்கிறாங்க டேங்க. டேங்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜங்குக்கும் இதெல்லாம் நோட் பண்றாங்க. பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. சரி, அட்லீஸ்ட் நீ ஃபோன்ல இன்ஃபார்ம் ஆச்சும் பண்ணியிருக்கலாம்ல. ஆ? ஏய் ஜங்குக்கு, எங்களுக்கு தானே வேலை பார்க்குற. ஒழுங்கா இன்ஃபார்ம் பண்ண தெரியாதா? நான் எத்தன தடவ சொல்லியிருக்கேன். சுகா, உன் தம்பிய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவன்ட்ட ஏன் கேட்காம அவனவே புடிச்சு எல்லாரும் இங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க? உன்கிட்ட வேலை பார்க்குறான்னா அவன நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? அப்படின்னு அவங்க அம்மா தான்டா எந்திரிச்சு பேசுறாங்க. சுகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அம்மா, நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் என் தம்பியவே தப்பா பேசுறீங்க? ஆ? என்ன பண்ணாலும் அவன் தான் தப்பா இருப்பானா? ஏன்? இந்த இதுல அவன் தப்பா இருக்க மாட்டானா என்ன? "சுகா, உன் தம்பிய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவன் எவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறவன்னு. என்ன நடந்துச்சுன்னு உன் தம்பிய முழுசா சொல்ல விடு. ஏன் நீ இப்படி கோவப்படுற? ஆ? இந்த ஜங்குக் மேல உனக்கு என்னதான் அப்படி ஒரு கோவம்?" அப்படின்றாங்க. ஜங்குக் மேல சிவாக்கு ஏன் கோவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல. எல்லாரும் அப்படியே அமைதியா தான் இருக்காங்க. நம்ம ஜங்குக் தான் எதுவுமே பேசல. டேயாங்க தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டேயாங்க்குனா சத்தியமா முடியல. ரொம்ப ஒரு மாரி பெயினா இருக்கு. ஒரு வார்த்தை கூட "நீ நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? அப்படின்ற மாரி தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்க்குறாங்க ஒரு ஏக்கத்தோட. ஸோ ஜங்குக் இத புரிஞ்சுகிட்டு அப்படியே டேயாங் முன்னாடி தான்டா வந்து நிக்கிறாங்க. டேயாங்க வந்து அவர் ப்ரோக் ஆகுறத வந்து யாரும் பார்த்துறக்கூடாது அப்படின்ற மாரி டேயாங்க மறைச்சு தான் நிக்கிறாங்க. ஐம் சாரி சார். தப்பு என் மேல தான். சார் உங்கட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஆனா, அதுக்குள்ள என் ஃபோன் டெத் ஆயிருச்சு. ஸோ, போய் சும்மா பார்த்துட்டு வந்துருவோமே! வந்துட்டு கூட சார்ஜ் போட்டு உங்கட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு நெனச்சேன். ஆனா, இப்படி திடீர்னு நடந்தனால என்ன பண்ணணும்னு தெர்ல. அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள சிக்னலும் கிடைக்கல. அங்கனக்குள்ள நாங்க என்ன பண்ணணும்னு தெர்ல. அ ஐம் சாரி சார். அப்படின்றாங்க. ஏன்னா, அந்த பாட்டியும், தாத்தாவும் சொல்லி தான் அனுப்பி விட்டுருப்பாங்க. இந்த காட்டுக்குள்ள நாங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றோம். இந்த காட்ட பத்தி யார்ட்டயும் நீ சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ, அதனாலேயே ஜங்குக்கும், டேயாங்கும் அத பத்தி சொல்லவே மாட்டாங்க. ஸோ, சுகாக்கும் செம்ம கோவம் வருது. பொய் சொல்லாத ஜங்குக். டேயாங்க பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் தான் உன்ன சொல்லக்கூடாதுன்னு எதுவும் சொல்லியிருப்பான். உண்மைய சொல்லு. அப்டின்ட்டு மித்ரா தான்டா சொல்றாங்க. டேயாங்க்குலாம் சத்தியமா அதுக்கு மேல முடியல. எப்பயுமே இவங்க கண்ணுக்கு நான் தான் தப்பா தெரிவேனா? அப்டின்ற மாரி தான் பார்க்குறாங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். இவன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னது நான் தான். போதுமா? அப்புறம் நானா செத்தா போயிட்டேன். நல்லா தானே வந்திருக்கேன். தேவையில்லாம எதுக்கு இந்த மாரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஃப்ரீயா விடுங்க. அப்படின்ட்டு டேங் வந்து அங்கருந்து போயிட்டாங்கடா. ஸோ எல்லாருமே ஒரு மாரி ஸ்டன் ஆயிட்டாங்க. டேயாங் ஒரு மாரி கத்திட்டு போறது. ஸோ எல்லாருமே இப்போ மித்ராவ தான்டா கோவமா பார்க்குறாங்க. மித்ரா நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாரி தான் அமைதியா இருக்காங்க. எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. ஆனா அப்பா, ஷுகா, சேஹோப், ஆரம் இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணாலும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஆனா நான் பண்ண அதே தப்ப நீங்க பண்ணிறக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். மேக்ஸ நீங்க கொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு அத விட்டுருங்க. ஆனா, அப்பா அவங்களுக்கே தெரியும்ல, இதுக்கெல்லாம் காரணம் மேக்ஸ் தான்னு. அப்புறம் எப்படி அவன உயிரோட விட முடியும்? சுகா, பழிக்கு பழி வாங்குறது என்னைக்குமே கரெக்ட்டா இருக்காது. அந்த தப்ப நான் பண்ணனால தான் என் குடும்பம் இந்த அளவுக்கு இருக்கு. அத நீங்களும் பண்ணி நிம்மதி இல்லாம இருக்க நான் விரும்பல. தயவு செஞ்சு
இதோட விட்டுருங்க." அப்படின்ட்டு வருண் அங்கேருந்து போயிட்டாங்கடா. ஸோ மித்ராவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆரமும், ஜேஹோப் தான் ஜங்குக்க அப்ரோச் பண்றாங்க. "தேங்க்ஸ் ஜங்குக், என் தம்பிய பார்த்துக்கிட்டதுக்கு." "இட்ஸ் ஓகே சார். இட்ஸ் ஓகே சார். என்னோட பொறுப்ப தான் நான் பண்ணேன்." அப்படின்றாங்க. பட் அஷுகாலாம் ரெஸ்பெக்ட்டே குடுக்குற மாரி இல்ல. ஸோ கரெக்ட்டா வந்து வருண் வந்து அவங்க ரூம்லேருந்து வரும்போது ஒரு பாக்ஸ் தான்டா எடுத்துட்டு வராங்க. அத நேரா ஜங்குக்கிட்ட தான் குடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணா அதில வந்து ஒரு அ பெண்டன் மாரி, அதாவது செயின் மாரி இருக்கு. அதில வந்து கிம் அப்படின்ட்டு ரவுண்ட் ஷேப்ல நடுவுல வந்து கிம்முன்னு எழுதியிருக்கு கோல்டுல. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ராயலா இருக்கு. ஜங்குக்லாம் இது எதுக்கு அப்படின்ற மாரி தான் பார்க்குறாங்க. ஜங்குக், டேயாங் இந்த குடும்பத்தோட வாரிசு மட்டும் இல்ல. எங்க எல்லாரோட உயிர் மூச்சு. அவன காப்பாத்துனதுக்கு கோடி ரூபா குடுத்தாலும் அது ஈடாகாது. ஏன்னா, எங்களுக்கு அவன் அவ்ளோ ப்ரீசியஸ். இது எங்க குடும்ப வழக்கப்படி எனக்கு அடுத்து என் பசங்க, என் பசங்களுக்கு அடுத்து அவங்க பசங்கன்னு இத நாங்க பத்திரமா வச்சிருப்போம். இது எங்க அப்பா, அம்மா சொல்லுவாங்க. மொத அவங்க தாத்தா, பாட்டி சம்பாரிச்சு அவங்களுக்குன்னு வாங்குன ஒரு அடையாளம்னு. இத நான் இப்போ உனக்கு குடுக்குறேன். என் மகன பத்திரமா காப்பாத்தி என்ட்ட திருப்பி குடுத்ததுக்காக ஒரு அன்பளிப்பா அத எடுத்துக்கோ." அப்படின்ட்டு அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி ஜங்குக்கிட்ட தான்டா குடுக்குறாங்க. ஆனா ஜங்குக் அந்த பாக்ஸ பார்க்கவே இல்ல. அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அ வருண் கையிலே லைட்டா தள்ளிட்டாங்க. வருண் கிட்டயே. சுகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இத பார்க்கும்போதே. "ஐம் சாரி சார். நான் என்னோட பொறுப்ப தான் நான் பண்ணேன். அப்புறம் இதெல்லாம் எனக்கு வேணாம். நீங்க சொல்லம்போதே இது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியுது. எப்படி டேயாங் சார் உங்களுக்கு முக்கியமோ, அதே மாரி இதுவும் உங்களுக்கு முக்கியம். என் பொறுப்ப நான் பண்ணதுக்காக இவ்வளோ பெரிய இதெல்லாம் எனக்கு தேவையில்ல சார். எங்கனால அவங்கள நல்லபடியா பார்த்துக்கிற முடிஞ்சுச்சு. அதுவே போதும்." அப்படின்ட்டு மேல நிமிர்ந்து தான்டா பார்ப்பாங்க. ஏன்னா வந்து டேயாங் வந்து இன்னும் ரூம்குள்ள போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா வருண் வந்து ஏதோ இம்பார்ட்டன்ட்டா பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நான் சொன்னேன், "நான் பண்ண தப்ப நீங்க பண்ணிறாதீங்கன்னு." ஸோ அதெல்லாம் கேட்க கேட்க டேயாங்க்கே ரொம்ப கோவமா இருந்திருக்கும். அப்படியே அந்த பேரியர தான்டா இறுக்கி டைட்டா பிடிச்சிருப்பாங்க. அண்ட் வருண் வந்து அவங்க ரூம்ல இருந்த ஒரு பாக்ஸ் எடுத்து டேயாங் ஜங்குக்கிட்ட குடுக்குற வரைக்கும் ஃபுல்லாமே டேயாங் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படியே ஜேஹோப்ப தான்டா, சாரி, ஜங்குக்க தான்டா டேயாங் பார்க்குறாங்க. 2 பேரோட கண்ணும் அப்படியே ஒரு செகண்டுக்கு மீட் ஆகுதுடா. பட் அதிலயே 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஸோ கரெக்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, டேயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. ஸோ ஜேகேவும் இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வருண தான் பார்க்குறாங்க. "சார், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கிறாதீங்க." சொல்லு ஜங்குக். உங்க பசங்களுக்கு நீங்க இந்த மாரி பணம், பேர், புகழ் இதெல்லாம் எவ்வளோ வேணா கொட்டி கொட்டி குடுக்கலாம். ஆனா, அப்பா, அம்மா பாசம்ன்றது வேற யாராலயும் குடுக்க முடியாது சார். டேயாங்க்கு உங்கட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க கூட இருக்க பாண்டிங் மட்டும் தான். ஓ! இப்ப என்ன? எங்க அண்ணன் அவன் பையன கூட ஒழுங்கா பார்த்துக்கலன்னு சொல்றியா? அப்படின்ட்டு வருண் அம்மா தான்டா கோவமா ஜங்குக்கிட்ட பேச வராங்க. அவங்க அண்ணங்களும் ஒரு மாரி ஜங்குக் பேசுறத கவனிக்க தான் செய்றாங்க. ஏன்னா, அவங்களுமே லைட்டா ஃபீல் பண்றாங்க. ஜங்குக் சொல்றது கரெக்ட்டா தான் இருக்குமோ அப்படின்ட்டு. சுகாவும் அத வந்து அகைன்ஸ்டாலாம் எதுவுமே பேசல. பட் வருண் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட கைய நீட்டி தான் அலெக்ஸோட அம்மாவ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறம் அவங்களும் பேசல. அவங்களும் அமைதியாயிட்டாங்க. "நான் தப்பா சொல்லியிருந்தா சாரி சார். நேத்து ஒரு நாள் சார் கூட இருக்கும்போது, அவங்க உங்கள ரொம்ப மிஸ் பண்ணாங்க. என்னால அது மட்டும் புரிஞ்சுக்கிற முடிஞ்சுச்சு. கண்டிப்பா அவங்க கூட இருந்தா, சார் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு தோணுச்சு. அதனால தான் சொன்னேன். நான் போயிட்டு வரேன் சார்." அப்படின்ட்டு ரிட்டர்ன் போக தான்டா பார்க்குறாங்க. ஸோ அம்மி வந்து ஜங்குக்க பார்த்துட்டு சின்னதா ஸ்மைல் பண்றாங்க, தேங்க் யூன்ற மாரி. ஸோ ஜங்குக்கும் அப்படியே சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு,
ஃபைனலா ஒரு தடவ டேயாங்க தான்டா பார்க்குறாங்க. டேயாங் இன்னும் ஸ்டில் அதே இடத்துல இருந்து ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களும் ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்மைல் தான் குடுக்குறாங்க. ஜங்குக்கும் அதே பண்ணிட்டு அங்கருந்து கெளம்பிட்டாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம டேயாங் ரூம் தான்டா. டேயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்றாங்க டேயாங்க்கு. ஸோ டேயாங் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து நேரா கட்டில்ல தான்டா படுக்குறாங்க. எதுக்காக டேயாங் அப்படி பண்ண? அப்புறம் மயூரி, எத்தன தடவ சொல்லியிருக்கேன், டேயாங்க்கு இந்த மாரி அடியாளுகள்லாம் செட் பண்ணி குடுக்காதன்னு. உனக்கு ஒரு தடவ சொன்னா புரியாதா? ஓ! இப்ப எல்லாரும் என்ன என் பக்கம் திரும்புறீங்க? அவன் கேட்டான், ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான். இல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்? இது நான் மொதர்ந்து பண்ற விஷயம் தான. டேயாங் ப்ளீஸ் இத இதோட விட்ரு அப்டின்றாங்க. டேயாங் அதெல்லாம் யோசிச்சுட்டு எந்திரிச்சு தான்டா உட்கார்றாங்க. அவங்களே அறியாம அன்னைக்கு ஃபுல்லா ஜங்கூக் கூட இருந்த ஒவ்வொரு தாட்டையும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ லைட்டா ஸ்மைல் பண்றாங்கடா. அது பார்க்குறதுக்கு 3 பேருக்குமே ஷாக்கா இருக்கு. "ஏய் இங்க பாரு அமி, உன் ஃப்ரெண்டு சிரிக்கலாம் செய்றான்" அப்டின்ட்டு டேவிட் வந்து கிண்டல் தான்டா பண்றாங்க. ஸோ டேயாங் டக்குன்னு கான்ஷியஸ்க்கு வந்துட்டு அவங்களோட அந்த கோல்டான ஃபேஸ வச்சுக்கிறாங்க. "என்னடா, அவன சாகடிக்க வேற பிளான் பண்ணிட்டியா என்ன?" "ம். ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன் டேவிட். என்ன எக்ஸிக்யூட் பண்றது மட்டும் தான் மிச்சம்." அப்படின்ட்டு ஒரு மாரி ஷையா சொல்ற மாரி சொல்றாங்க. இவைங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. டேயாங் என்னடா யோசிக்கிற? அப்படின்ற மாரி தான் இருப்பாங்க. ஸோ சடனா பார்த்தோம்னா டோர் நாக் சவுண்ட் கேட்கும். பார்த்தா நம்ம அலெக்ஸ் தான்டா டோர ஓப்பன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அலெக்ஸ பார்த்தோனே அம்மி வந்து டேயாங்க ஒரு மாரி சேடா தான்டா பார்ப்பாங்க. ஏன்னா அம்மிக்கு தெரியும் அலெக்ஸ் வந்து டேயாங்க சின்சியரா லவ் பண்றாங்க. பட் டேயாங்கால அந்த ஃபீலிங்க வந்து ரிட்டர்ன் பண்ண முடியல அப்டின்ட்டு. ஸோ டேயாங்கும் அம்மிய பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்டின்ற மாரி தான் ஒரு ஸ்மைல் குடுப்பாங்க. ஃபைனலா 3 பேரும் வெளிய போனோனே அலெக்ஸ் தான் டேயாங் கிட்ட வந்து உட்காருவாங்க. பட் டேயாங் வந்து உடனே எந்திரிச்சுருவாங்க அங்கருந்து. டேயாங் என் மேல கோவமா? எதுக்காக உன் மேல கோவப்பட? டேயாங் அது வந்து அலெக்ஸ், நான் உன்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன். நீ உண்மையிலே என்ன லவ் பண்றியா? அப்டின்றாங்க. அலெக்ஸ்க்குலாம் ஒரு மாரி ஆயிடுச்சு. வேகமா எந்திரிச்சு டேயாங் பக்கத்துல தான்டா நிக்கிறாங்க. என்ன சொல்ற டேயாங்? ஆ உனக்கே தெரியும்ல நான் சின்ன வயசுலேருந்து உன் மேல எவ்ளோ பாசமா இருக்கேன், பிரிய வச்சிருக்கேன்னு. எப்டி நீ இந்த கேள்வி கேட்கலாம்? ஒருவேள நீ என் மேல உண்மையிலே பாசம் வச்சிருக்கேன்னா, எதுக்காக நேத்து நீ என்ன தேடி வரல? ஆ? அதுக்கூட நான் பொறுத்துக்கிறேன் அலெக்ஸ். கீழ என்ன எல்லாரும் அவ்ளோ கேள்வி கேட்டாங்க. நீ ஏன் ஒரு செகண்ட் கூட எனக்காக நிண்டு பேசல? எனக்கு புரியல அலெக்ஸ். இப்ப மட்டும் இல்ல. நீ எப்பயுமே எனக்காக நிண்டு பேசினதே இல்ல. ஏன்? நீயும் எல்லார் மாரியும் நான் பண்ணது தான் தப்புன்னு நெனைக்கிறியா? அப்டின்றாங்க. அலெக்ஸ்க்கே ஒரு மாரி கஷ்டமா ஆயிருச்சு. அவங்களும் வேகமா டேயாங் கைய தான்டா பிடிக்கிறாங்க. டேயாங் நான் உன்ன தேடி கண்டிப்பா வந்திருப்பேன் டேயாங். ஆனா வீட்ல எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதான் எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நான் கீழ அவங்க அவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னால எதுவும் பண்ண முடியல டேயாங். அது வந்து நான் போதும் அலெக்ஸ். எனக்கு ஆல்ரெடி மைண்ட் ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கு. விட்டா நான் உன்னைய கத்துனாலும் கத்தி விட்டுருவேன். தயவு செஞ்சு நீ இங்கேருந்து வெளிய போ. டேயாங் அது வந்து ப்ளீஸ் இங்கேருந்து போறியா? எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும். டேயாங் அது அலெக்ஸ், நான் உன்ட்ட ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். உனக்காக உன்னால எனக்காக எதுவும் பண்ண முடியாதப்ப, நீ வெறும் லவ்வ குடுக்குறனால, எனக்கு உன் மேல அந்த ஃபீலிங் வரும்னு நீ நெனச்சேன்னா, அது கண்டிப்பா முட்டாள்தனம். நான் இதுக்கு மேல உன்ட்ட என்ன சொல்லன்னு தெர்ல. ஆனா இப்ப நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் வெளிய போ. அப்டின்றாங்க. ஸோ அலெக்ஸுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிருச்சு. அவங்களும் அங்கருந்து கெளம்பிட்டாங்கடா. டாங் அவங்க கட்டில்ல படுத்துட்டு அப்படியே அவங்க செஸ்ட்ட தான்டா ஒரு மாரி ரப் பண்றாங்க. ஸோ அப்பதான் அவங்க அந்த செயின பாக்குறாங்க. அந்த ஹாஃப் மூன் செயின வந்து இன்னும் அவங்க வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத தொட்டுட்டு ஜேகே என்னென்ன பண்ணா, அந்த காட்டுல இருக்கும்போது அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இப்ப வீட்ல அவங்களுக்காக பேசினது. இதெல்லாம் யோசிச்சுட்டு ஜங்குக்கே இவ்ளோ பண்றானே! அப்ப ஏன் இவன் பண்ணல? அப்டின்ற மாரி தான் ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே கட் பண்ணா நம்ம
நம்ம ஜிம்மின் சைடு தான்டா. சுகா வந்து நேத்து ஃபுல்லா வந்திருக்கவே மாட்டாங்க. அதனால ஃபிலிக்ஸ்ட்ட தான் வந்து சுகா வந்து கேட்டிருப்பாங்க. இது சாரி ஜிமின் கேட்டிருப்பாங்க. "சுகா ஏன் வரல?" அப்படின்ட்டு. பட் ஃபிலிக்ஸ் வந்து அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. எதுவுமே ஓப்பனா சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாரி ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு. பட் ஜிமின் வந்து இதெல்லாம் நம்புற மாரி இல்ல அப்படின்ட்டு நைட்டே வந்து மின்யூஜுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மின்யூஜ் வந்து ஃபிலிக்ஸ் 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது வந்து சுகாக்கு சாரி ஜிம்மினுக்கு தெரியும். ஸோ, அதனால ஃபிலிக்ஸ் வந்து மினிஸ்ட்ட எதுவும் சொல்லியிருப்பாங்க அப்டின்ட்டு நம்ம ஜிம்மின் தாண்டா போட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ, அன்னைக்கு நைட்டு தான் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஜேகேவும், டேங்கும் ஒண்ணா ஃபாரஸ்ட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டாங்க அப்டின்ட்டு. அண்ட் மார்னிங்குமே திருப்பி ஃபோன் பண்ணி அண்ணன் வந்துட்டானா அப்டின்னு செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அப்பதான் மினு சொல்லியிருப்பாங்க, "சுகா வந்து ஜங்குக்கு அடிச்சிருப்பான் போலம்மா. அடிச்சிருப்பான் போலடா. அவன் கன்னம்லாம் இப்ப ஒரு மாரி அடித்தளமா இருக்கு" அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ, அத கேட்கும்போது ஜிம்மினுக்கே ரொம்ப கோவமா இருக்கும். அந்த கோவத்துல தான் அவங்க வந்து வீட்லயே உட்காந்துருப்பாங்க ஹால்ல. ஸோ, கரெக்ட்டா ஒரு ஆஃப்டர்நூன் வந்துடா நம்ம சுகா வந்து ஃபைனலா ஜிம்மின பார்க்க வந்திருப்பாங்க. ஸோ, அவங்களும் ஜிம்மின பார்த்தா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. பட் ஜிம்மினோட ஃபேஸு ரொம்ப ரணகலமா இருக்கும் கோவத்துல. சுகா நேரா ஜிம்மின் கிட்ட தான் வந்து உட்காருவாங்கடா. பட் அதுக்குள்ள ஜிம்மின் எந்திரிச்சு சுகாவ தான் ஒரு மாரி மொறச்சுக்கிட்டே பார்ப்பாங்க. "என்னாச்சு? நல்லாதே இருந்த. இப்ப என்ன கோவப்படுற?" "ஆ நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்னா, நாங்க தான் எங்களோட எமோஷன வெளிய காட்டிர்றோமே டக்குன்னு. அப்ப நான் நல்லா தான் இருப்பேன். உங்கள மாரி எல்லாத்தையும் மூடி மறைச்சா எப்படி நல்லா இருக்க முடியும்?" "ஏய்! என்ன லூஸ் மாரி ஒளறிக்கிட்டு இருக்க? நீ பேசுறது எதுவுமே புரியல." "எனக்கு கூட தான் நீங்க பண்றது எதுவுமே புரியல மிஸ் கிம். காணாம போனது உங்க தம்பி. அவன் திருப்பி கெடைச்சிட்டான். எதுக்காக எங்க அண்ணன அடிச்சீங்க? உங்க தம்பிய ஃபுல்லா சேவ் பண்ணதுக்கு இதுதான் நீங்க குடுக்குற தேங்க் யூவா?" அப்படின்ட்டு ஒரு மாரி பெயின்ஃபுல்லா கேட்குறாங்கடா. சுகா வந்து மொறச்சிட்டே ஃபிலிக்ஸ தான் பார்க்குறாங்க. "இப்ப எதுக்கு ஃபிலிக்ஸ பார்த்து மொறைக்கிறீங்க? ஆ? அவங்க என்ட்ட எதுவுமே சொல்லல. அவங்க என்ட்ட சொல்லலன்றதுக்காக எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தமும் இல்ல. எதுக்காக எங்க அண்ணன அடிச்சீங்க?" அப்படின்றாங்க. சுகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ எந்திரிச்சு நேரா ஜிம்மினுக்கு முன்னாடி தான்டா நிக்கிறாங்க. "ஃபிலிக்ஸ் நீங்க வந்து வெளிய போ." அது வந்து சுகா நான் ஜிம்மின்ட்ட மெதுவா "வெளிய போன்னு சொல்றேன்ல" அப்படின்றாங்க. ஸோ ஃபிலிக்ஸ் ஒரு மாரி பாவமா ஜிம்மின பார்த்துட்டு தான்டா அங்கருந்து போயிட்டாங்க. ஜிம்மின் தான் சுகாவ செம்மையா எரிக்கிற மாரி பார்க்குறாங்க. சுகாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஜிம்மினோட அந்த ஓஷன் கண் வந்து எப்பயுமே சாஃப்ட் அண்ட் கிளேமா இருக்கிறது தான் சுகாவுக்கு பிடிக்கும். இப்படி இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஒரு மாரி கோவமா தான் சுகாவும் பார்க்குறாங்க. "இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? ஆ? ஜங்குக்கு, உங்க அண்ணன் இத தவிர நீ வேற எதையும் யோசிக்க மாட்டியா?" எனக்கு என்ன தேவையோ, நான் அத பத்தி மட்டும் தான் யோசிப்பேன். இப்ப நீங்க பேச்ச மாத்தாம, எதுக்காக எங்க அண்ணன அடிச்சேன்னு சொல்லுங்க. ஆ? எங்கள மாரி ஆளுங்கன்னா, நீங்க என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டே போணுமா? எனக்கு புரியல மிஸ்கின். எங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணான்? பண்ணதெல்லாம் உங்க தம்பி. எங்க அண்ணன் உங்க உங்க தம்பிய காப்பாத்த தானே ட்ரை பண்ணான். அதுக்கு நீங்க அடிப்பீங்களா? என்ன ஏது எப்படி ஆச்சுன்னு விசாரிக்க கூட மாட்டீங்களா? இதுதான் உங்களோட ஆ கடவுளே! எங்க அண்ணன் அப்படின்ட்டு ஒரு மாரி கோவமா இது பண்றாங்க. சுகாவுக்கு சுத்தமா பிடிக்கல. இவன் என்ன அண்ணன் அண்ணேன்னுகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ வேகமா ஜிம்மினோட கைய தாண்டா இறுக்க பிடிக்கிறாங்க. "ஆமா அடிச்சேன். இப்ப என்ன தப்பு? உனக்கு எப்படி உங்க அண்ணன் முக்கியமோ, அதே மாரி என் தம்பி முக்கியம்னு பட்டுச்சு. அவன் ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணல. கோவம் வந்துச்சு அடிச்சேன். தப்பு தான். அதுக்கு என்னன்றப்ப? உங்க அண்ணன் முன்னாடி போய் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா?" அப்படின்றாங்க. ஜிம்மினுக்கு இது ஏத்துக்கிறவே முடியல. எல்லாமே பண்ணிட்டு நீங்க எப்படி இப்படி பேசலான்ற மாரி தான் பார்க்குறாங்க. ஸோ வேகமா அந்த கைய பிடிச்சு தான் தள்ளி விட்டாங்க. உங்களுக்கே தெரியுது நீங்க பண்ணது தப்பு தான்னு. ஆனா ஒரு மன்னிப்பு கேட்டா குறைஞ்சு போயிருவீங்களா என்ன? உங்க தம்பிய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி பிடிவாதம் பிடிப்பான்னு. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தோணல. எங்க அண்ணன் உங்க தம்பிய காப்பாத்துனது, அத உங்கட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இருந்ததும் உங்களுக்கு தப்பா தெரியுதுல்ல? ஒரு ரீசன் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு உங்க கைய நீட்டிருவீங்களா? சொல்லுங்க மிஸ் கிம். ஒருவேள உங்களுக்கு பிடிக்காதது பண்ணா கோவம் வரும்னா, என்ன அடிங்க. ஏன் என்ன அடிக்க மாட்டீங்களா? உங்க கோவம்லாம் எங்க அண்ணன்ட்ட மட்டும் தானா?
அப்படின்ட்டு ஒரு மாரி தான்டா பேசுறாங்க. சுகா வந்து நேரா ஜிமினோட கன்னத்த தான் அடிக்கிற மாரி வராங்க. பார்த்தா அப்படியே லைட்டா ரப் பண்றாங்க. ஜிமினுக்கே ஒரு மாரி இருக்கு. இங்க பாரு, நான் திருப்பி ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றேன். உங்க அண்ணனுக்கு எப்படி நீ முக்கியமோ, அதே மாரி எனக்கு என் தம்பி முக்கியம். அதுக்கு நடுவுல ரீசனும் இல்ல, எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இல்ல. உன்ன அடிக்கிறதுக்கு எனக்கு 2 செகண்ட் ஆகாது. அது உனக்கே நல்லா தெரியும். ஆனா என்னால முடியாது. ஏன்? உங்கள மாரி பணக்கார ஃபேமிலி, அது எஸ்பெஷலி கிம் அப்படின்ற ஒரு அடையாளத்த கொண்டவங்க, உங்க பிரஸ்டீஜ்‌க்காக என்ன வேணா பண்ணுவீங்கல்ல? ஏன் என்ட்ட மட்டும்? அப்படின்றாங்க. சுகா வந்து அப்படியே அவங்க ஃபோர்ஹெட்ட வந்து ஜிம்மின் மேல தான்டா அட்டாச் பண்றாங்க. அப்படியே ஒரு மாரி ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பிரீத் எடுத்து விடுறாங்க. எனக்கு தெரியல ஜிமின். ஏன் உன்ட்ட மட்டும்னு. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும். கிங் ஃபேமிலில யாரா இருந்தாலும், நாங்க லவ் பண்ற பெர்சன் முன்னாடி மண்டி போட்டு போறது எங்களுக்கு ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. அப்படின்ட்டு சாஃப்ட்டா சொல்றாங்கடா. எப்படியோ ஆரம்பிச்ச ஒரு ஃபைட்டு எப்படியோ முடிஞ்சிருச்சு. நம்ம ஜிம்மின்லாம் என்னாச்சு? இவ இவ்ளோ சாஃப்ட்டா இருக்கியா அன்னைக்கு அப்படின்ற மாரி தான் சுகாவ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சுகா வந்து டேயாங் காணாம போனதப்பயே ரொம்ப உடைஞ்சு தான் போயிருப்பாங்க. ஆக்சுவலா அதுக்கு அவங்க பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். அதனால தான் ரொம்ப கோவமாவும் இருந்திருப்பாங்க. அந்த கோவத்த தான் காட்டத் தெரியாம ஜேகோப் ஜங்குக்க வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ இப்ப தான் கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸா இருப்பாங்க. அது வந்து நம்ம ஜிமின் கூட இருக்கமேது. ஸோ அத சண்ட போட்டு கெடுக்கிறதுக்கும் நம்ம சுகா விரும்பல. ஸோ அப்படியே அவங்களோட மூவ்மெண்ட் வந்து சாஃப்ட்டா போதுடா. நைட் டைம் தான் நம்ம ஜங்குக் தான் வந்து நடந்த எல்லாத்தையும் மினியூஸ்ட்ட சொல்லுவாங்க. மினியூஸ்ட்ட மட்டும் அந்த காட்டுக்குள்ள நடந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ சொல்லிட்டு அந்த டாலர தான்டா காட்டுவாங்க. மினியூஜ் ஒரு மாரி பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஜங்குக்கையே. "டேய்! நான் திருப்பி சொல்றேன் மச்சான். உன்னோட காதலுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். 3 அண்ணேங்கதேல அதெல்லாம் வச்சு பண்ணலாம் மச்சான். உன்னையும் டேயாங்கையும் நான் சேர்த்து வைக்கிறேன். இப்படிலாம் சொல்லணும்னு ஆசை தான் மச்சான். 3 பேருடா. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வச்சு அடிச்சா கூட வாரத்துக்கு அடிப்பாய்ங்க மச்சான். அதுவும் சுகாலாம் பார்த்தோம்னா, அவனுக்கெல்லாம் ஒரு நாளே பத்தாது மச்சான் அடிக்கிறதுக்கு. நீ பாட்டுக்கு கூட்டிட்டு ஓடி போயிட்டேன்னா, என்னைய தான்டா வந்து மொத்துவாய்ங்க. சும்மாவே ஃபிலிக்ஸ்ட்ட பேசுறதுக்கே அந்த சுகா என்னை எரிஞ்சு பார்ப்பியான். சேகோப்பெல்லாம் ஆளு தான் அமைதி. அடிச்சானா நான்லாம் பக்கத்து ஏரியால போய் விழுந்துருவேன். அதான் ஆரம்மு. பார்வையாலே நீ பொசுக்கிருவியான்டா டேய் மச்சான் வேணாம் மச்சான் நம்மளுக்கு இந்த சவகாசம்லாம். அந்த செயின கழட்டிரு குடுத்துரு மச்சான் டேயாங்டே அப்படின்டுவாங்க. ஜேகே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஃபன்னா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்கடா. ஸோ ஃபைனலா லைலா வந்திருப்பாங்க. லைலா வந்தத பார்த்தோனே அந்த செயின தான் அவங்க ஷர்ட்குள்ள போட்டு மறைச்சிருப்பாங்க. ஸோ லைலா வந்து நேரா ஒரு ஐஸ் பேக்க தான் நம்ம ஜங்குக்கிட்ட குடுப்பாங்க. இத வந்து 3 நேரம் வைக்கணுன்டு. நைட் மறந்துட்டியா என்ன? அவ்ளோ வலியெல்லாம் இல்ல. சின்ன காயம் தான். சின்ன காயம் தான். அவன காப்பாத்துனதுக்கு நல்ல பரிசு குடுத்தாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? பேசாம இங்க இருக்க வேலைய பார்க்க வேண்டியதுல. அது எப்படி பார்ப்பான்? அதான் அவன் இருக்கிற எல்லா வேலையும் புடுங்கிட்டானே. என்ன? அப்படின்ட்டு லைலா ஒரு மாரி கன்ஃப்யூஸா கேட்குறாங்க. ஜேஹோப் ஜங்குக் வந்து மின்யூஸ தான்டா மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறாங்க. மின்யூஸும் சைலன்ட்டா ஆயிட்டாங்க. அப்படியே அந்த பேக்க வச்சுக்கிட்டே தான்டா அவங்கள பார்த்து பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. சடனா வந்து மினோஜ் வந்து ஜங்குக் காதுட்ட வந்து, "நைட் எப்படி மச்சான் அவன் கூட போச்சு?" அப்படின்ட்டு நக்கலா கேட்பாங்க. ஜங்குக் ஒரு மாரி ஷையா ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து லைலாவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் எதுக்குன்னு தெரியாது. ஸோ ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான் அவங்களும் பார்ப்பாங்க. "இப்ப எதுக்கு நீ சிரிக்கிறீங்க? ஆ என்ட்டயும் சொல்லுங்க. வர வர நீங்க 2 பேருமே உங்களுக்குள்ள சீக்ரெட் பேசிக்கிறீங்க." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லைலா. நீ சின்ன பிள்ளைல. இதெல்லாம் தெரிஞ்சா கெட்டு போயிருவ." "ஓ! அப்படியா? சரி சொல்லு என்னான்னு?" "அப்பதானே சொன்னேன். தெரிஞ்சா கெட்டு போயிருவேன்னு. அப்படி சொல்லுனா என்ன அர்த்தம்? போ போ உங்க அப்பா கூப்பிடுறாராம் போ." "என்ன தொரத்தி விடுறதுல இருடா. ஜங்குக் நீ இவன் கூட சேர்றனால தான் இப்படி கெட்டு போயிட்ட.
ஆமாமா. இல்லன்னா மட்டும் அவ அப்படியே உத்தமனா இருந்திருப்பான். "போவியா? ஏய் போடா, ஏய் போடி" அப்படின்ட்டு மாறி மாறி இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஜங்குக் வந்து என்ன நெனச்சாருன்னு தெரியல. திடீர்னு டைம தான்டா பாப்பாரு. ஒரு 11:30 11:30 கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்பதான் வந்து யோசிச்சு பாப்பாரு, டேங்க் வந்து நைட் மேட்டர் இருக்கு. அவன் அங்கனக்குள்ளேயே அவ்ளோ பயந்திருப்பான் அப்டின்ட்டு என்ன நெனச்சாருன்னு தெரியல. வேகமா அங்கருந்து எந்திரிப்பாரு. மினியூஜும் அப்டியே ஜங்குக்க தான் பாப்பாங்க. "என்னடா மச்சான் சரக்கு அடிக்க போறியா? பெயின் தாங்கலையா?" "அதெல்லாம் இல்ல மச்சான். நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன்." "டேய்! நீ வந்ததுலேருந்து சரியில்லடா. நான் டேங்க பத்தி ஏதாச்சும் பேசினேன்னா, ஃபேஸ் ஃபுல்லா செவந்துக்கிட்டே போது. எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. என்னால தனியாலாம் அங்க 3 அண்ணன்ட்டயும் அடி வாங்க முடியாது." அவன் 3 அண்ணன்னா மட்டும் பரவால்லடா. கார்ட்ஸ்லாம் 100, 200 வச்சிருக்காய்ங்க 3 பேருமே. ப்ளீஸ் மச்சான். ஒரு ஆளுக்கு 100 காட்ஸ்டா. ஒரு வருஷத்துக்கு அடிப்பாய்ங்கடா ஒரு ஒரு ஆளா விட்டு. எங்க போறேன்னு சொல்லிட்டு போடா. அப்டின்றாங்க. ஜங்குக்கெல்லாம் எதுவுமே சொல்லல. அப்படியே மினியூஜ தான் மொறச்சு பார்க்குறாங்க. டேய்! தயவு செஞ்சுடா சொல்லுடா எங்கடா போற? பக்கத்துல தான் மச்சான். ஒரு மாரி இருக்கு. கொஞ்சம் நடந்துட்டு வரேன். மச்சான் நான் எதுவும் சொல்றேன்னு நெனைக்காத. ஆனா எனக்கு நீ மட்டும் தான் மச்சான் இருக்க. சாய்க்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு ஃபேமிலியா, ஃப்ரெண்டா, என்னோட கூட பிறந்த ஒரு சகோதரனா இருக்கிறது நீ மட்டும் தான் மச்சான். உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா சத்தியமா என்னால தாங்கிக்கிற முடியாதுடா. அதனால தான் சொல்றேன். ப்ளீஸ்டா. எது பண்ணாலும் கேர்ஃபுல்லா இரு. சரியா? அப்டின்ட்டு ஒரு மாரி எமோஷ்னலா இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஜங்குக்கே ஒரு மாரி ஆயிருச்சு. அவங்களும் நேரா மின்யூஜ் வந்துட்டு அவங்க ஹேர தான்டா ரப் பண்றாங்க சாஃப்ட்டா. "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மச்சான். நான் நல்லா தான் இருப்பேன். நீ சாய்ட்ட போ. தனியா ரொம்ப நேரம் இருந்தா அவன் பயப்படுவான்." "ம். சரி மச்சான்." அப்டின்ட்டு நம்ம ஃபிலிக்ஸ் தான்டா அங்கருந்து போயிட்டாங்க. சாரி மின்யூஜ் அங்கருந்து போயிட்டாங்க. நம்ம ஜங்கூக் பார்த்தோம்னா, நேரா டேங்கோட வீட்டுக்கு தான்டா போறாங்க. ஸோ வெளிய பார்த்தோம் அப்டின்னா, ஃப்ரண்ட் சைடு எல்லா சைடுமே வந்து காட்ஸ் நடமாட்டம் நெறையா இருக்கும். ஸோ ஜங்கூக் வந்து இந்நேரம் வந்து ஃப்ரண்ட் கேட் வழியா போறது கண்டிப்பா சேஃப் கெடையாது. ஸோ எதுக்காக இப்டிலாம் பண்றாங்கன்னு தெர்ல. பட் அவங்களுக்கு இப்ப வந்து டேங்க பார்க்கணும். ஸோ நேரா வந்து அந்த ஷெட் வழியா தான்டா போறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கார் ஷெட் வழியா நின்டு பார்த்தோம்னா, டேங்கோட ரூமோட பால்கனி தெரியும்ன்ட்டு. ஸோ அந்த வழியா யாருமே பார்க்காதப்ப போயிட்டு தான் அந்த பைப்லாம் ஏறி டைரக்ட்டா எப்படியோ கஷ்டப்பட்டு அ டேங்கோட பால்கனியில இறங்கிட்டாங்க. ஸோ டோர் நல்ல வேள பால்கனி டோரும் ஓப்பன்ல தான் இருக்கு. ஐ மீன் லாக் ஆகல. ஸோ அப்படியே டேங்க தான்டா பார்க்குறாங்க பால்கனியில நின்டுக்கிட்டே. டேங் வந்து ஒரு மாரி அவங்க பாடியெல்லாம் ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு. பட் அவங்க கை வந்து அந்த செயின தான்டா டைட்டா கிரிப் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் அவங்களால முடியல. ஒரு மாரி பதட்டத்துல அப்படியே அவங்க கை, கால்லாம் அங்கேயும் இங்கேயும் அசைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு இது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேகமா வந்துட்டு அந்த அவங்க செயின வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க கைய தான்டா ஜங்குக்கு இப்போ ஹோல்ட் பண்றாங்க. ஸோ ஜங்குக்கோட ஃபீல் வந்து டேங் தூக்கத்திலேயே உணர்ந்துட்டாங்களா என்னான்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் ரொம்ப காமா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்க விடுறதுக்கும் அவங்களுக்கு மனசே வரல. ஸோ ஜங்குக்கும் அப்படியே டேங் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. டேங்குமே சரி, அ ஜங்குக்கோட கைய விடவே இல்லடா. அந்த நைட் ஃபுல்லா எப்படி அந்த காட்டுக்குள்ள இருக்க மாரி இருந்துச்சோ, அதே மாரி தான் இருக்கு. ஜங்குக்கோட கையும், டேங்கோட கையும் கிரிப்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் டே தான்டா கீழ எல்லாருமே டின்னருக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா டயாங் மட்டும் வந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ வருண் அவங்க அண்ணங்கலாம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் மித்ரா வந்து ஃபுட் சர்வ் பண்ணிட்டு, "அவனுக்காக நீங்க யாரும் வெயிட் பண்ண வேணாம். அவன் ஆல்ரெடி நேத்தே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். நீங்க சாப்பிடுங்க. அவன் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தோனே நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டா பேசுவாங்கடா. இப்படிலாம் மித்ரா பேசுற ஆளே கிடையாதே! அப்படின்ற மாரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இப்ப எதுக்கு என்ன இப்படி பார்க்குறீங்க? என்ன பார்த்தா பேய் மாரி இருக்கா? இல்ல உங்க தம்பிங்களையும், உங்க பையனையும் கொடுமைப்படுத்துற பிசாசு மாரி தெரியிறேனா? அப்படி இல்லம்மா.
நீங்க எப்பயுமே டேயாங் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களே! இது என்ன புதுசா இருக்கு? அப்டின்ட்டு ஜேஹோப் தான்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஐஸோட பார்க்குறாங்க மித்ராவ. மித்ராவுக்கு நல்லாவே தெரியும். ஜேஹோப் வந்து கண்டிப்பா ரீசன் இல்லாம வாய ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்டின்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து உன் தம்பி அவ்ளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தானே! உங்க 4 பேர்ல ஒருத்தவனாச்சும் அவன் எப்டி இருக்கியான்னு கேட்டீங்களாடா? ஆ? நீங்க பாட்டுக்கு வந்து விசாரிச்சுக்கிட்டு தால இருந்தீங்க. அவன் ரொம்ப டயர்டா இருக்கான். ரெஸ்ட் எடுக்கட்டும். எப்ப அவனுக்கு எந்திரிக்க தோணுதோ, அப்பனே அவனே எந்திரிச்சு வருவான். அப்டின்றாங்க. ஸோ எல்லாருமே அப்பதான் ஃபீல் பண்றாங்க. நேத்து ஃபுல்லா டேங் எப்டி இருக்காங்கன்னு ஒரு வார்த்த கூட கேட்கல அப்டின்ட்டு. ஸோ வருணும் ஒரு மாரி மித்ராவ தான்டா கன்ஃப்யூஸா பார்க்குறாங்க. "நீ இப்டிலாம் பேசுற ஆளே கிடையாதேம்மா" அப்டின்ட்டு. "ம்மா உனக்கு தம்பிய பிடிக்கும்னா, நீ ஏன் அவன்ட்ட வெளிய காட்ட மாட்ற?" பட் அது வந்து எதுவுமே வந்து நம்ம மித்ரா சொல்லவே இல்லடா. ஆரம்ப தான் ஒரு மாரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "ஆரம், நீ சாப்பிட்டு கிளம்புறியா? உனக்கு லேட் ஆச்சு கம்பெனிக்கு." அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய தான் பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல கேட்கறதுல வந்து எந்த ஒரு யூஸும் இல்ல அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலா எல்லாரும் சாப்பிட்டு போனோனே மித்ரா வந்து டேங்கோட ரூம தான்டா ஒரு மாரி கில்ட்டியா பார்க்குறாங்க. ஸோ அப்படியே டேங்கோட ரூம பார்த்தோம் அப்படின்னா, டேங் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்ல தான் படுத்திருப்பாங்க. ஸ்டில் நவ் வந்து அவங்க 2 பேரோட கையுமே வந்து ஹோல்ட் பண்ணி தான் இருக்கும். அப்படியே 2 பேரும் சைடு சைடா படுத்து, அ ரொம்ப டைட்டா ஹக் பண்ணி தான் தூங்கியிருப்பாங்க. ஸோ சடனா வந்து நம்ம டேங் வந்து முழிப்பு வந்தோனே லைட்டா அப்படி சினுங்குவாங்கடா. ஸோ அத ஃபீல் பண்ணிட்டு ஜங்குக்கும் கண்ண தொறப்பாங்க. இப்போ 2 பேருமே சேம் டைம்ல கண்ண தொறந்திருப்பாங்க. ஒரு மாரி டேங்க்கே ஒரு மாரி ஷாக்கா தான் இருக்கும். எப்படி ஜங்குக் இங்க வந்தான் அப்படின்ட்டு. ஜங்குக்கு வந்து ஒரு மாரி பயமா இருக்கும். நம்ம டேங்க் கிட்ட இவ்ளோ க்ளோஸா இருக்கோமே, அவன் திட்டிருவானா அப்படின்ட்டு. ஐம் சாரி டேயாங். அது வந்து நைட்டு நைட்டு நீ ரொம்ப திடீர்னு பயந்தியா? உன்ன உன்ன கம்ஃபர்ட் பண்றேன்ட்டு நான் தான் தெரியாம கட்டில்ல வந்து படுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். நான் நான் இப்பயே போயிர்றேன் டேயாங். ஐம் சாரி அப்டின்ட்டு ஜங்குக் வந்து பயப்படுறாங்கடா. பக்கத்துல இருக்கேன்னு தெரிஞ்சா அவன் திட்டுவானோ, இல்ல அதுக்கு அவனையவே திருப்பி ஹர்ட் பண்ணிக்கிருவானோ அப்டின்ட்டு பயத்துல எந்திரிக்க தான் போறாங்க. பட் டேயாங் வந்து திருப்பி ஜங்குக்கோட செஸ்ட்லயே படுத்துடுறாங்க. ஜங்குக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. டேயாங், நீ நீ என்ன பண்றன்னு தெரியுதா? எனக்கு தெரியல ஜங்குக். ஆனா, இப்படி இருக்கும்போது நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி தூங்குனா உங்களுக்கு பிரச்சனை இல்லைல? அப்படின்ட்டு டேங் ரொம்ப சாஃப்ட்டா கேட்குறாங்கடா. நம்ம ஜங்குக்கு எப்படி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. முடியாதுலாம் கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அவங்கள அறியாமலே அவங்க கையும் வந்து ஆக்சுவலா வந்து டேயாங்கோட ரைட் ஹேண்டும், ஜங்குக்கோட ரைட் ஹேண்டும் தான்டா ஹோல்ல இருக்கும். ஸோ, அப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட தான் வச்சு அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல தான் வந்து டேயாங் வந்து படுத்திருப்பாங்க அவங்க ஹெட்ட வச்சுட்டு. ஸோ, அந்த ஹேண்ட தான் வந்து அப்படியே அவங்க டேயாங்கோட ஹேர வந்து ஹோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. "டேயாங், ம். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? என்னோட நைட் மேட்டர பத்தி தான கேட்பீங்க? அப்படிதான?" அப்படின்றாங்க. "உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீ சொல்லலாம். எனக்கு ஏன்னு தெர்ல. உன்ன பத்தி தெரிஞ்சுக்கிறணும்னு தோணுது." அப்படின்ட்டு டேங்க தான் பார்க்குறாங்க. டேங்கும் ஃபைனலா ஜங்குக்கோட ஐஸ தான்டா பார்க்குறாங்க. அதுல வந்து ஒரு ஏக்கம் தெரியுது. டேங்க பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை, ஒரு விருப்பம். இது எல்லாமே தெரியுது. எந்த ஒரு அத வச்சு கிண்டல் பண்ணணும். ஒரு இந்த மாரி தப்பான எண்ணமே டேயாங்க்கு தெரியல. ஸோ அவங்க வந்து ஆர் ஜ ஜங்குக்கோட ரைட் ஹேண்ட தான்டா ஹோல்ட் பண்ணியிருப்பாங்கண்டு. அததான் ஒரு மாரி டைட்டா கிரிப் பண்றாங்க. ஸோ ஜங்குக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ ரொம்ப கஷ்டமான ஒண்ணு நடந்திருக்கும். அதனால தான் நம்ம டேயாங் வந்து இவ்ளோ பயப்படுறாங்க அப்டின்ட்டு புரிஞ்சுகிட்டு,
டேங்க தாண்டா ரொம்ப டைட்டா அவங்க செஸ்ட்டு கிட்ட அணைச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே கம்ஃபர்ட் பண்றாங்க டேயாங்க. டேயாங் உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீ சொல்லாத. நான் அத தெரிஞ்சுக்கிற விரும்பல டேயாங். பட் தயவு செஞ்சு நீ இப்படி மட்டும் இருக்காத. என்னால உன்ன அப்படி பார்க்க முடியல டேயாங். ஜங்குக், நீங்க எல்லாரும் நெனைக்கிற மாரி பணக்கார லைஃப் 24 ஹவர்ஸும் கோல்டாவே இருக்காது. டேயாங், எனக்கு 6 வயசு இருக்கும் ஜங்குக். எங்க அண்ணங்கலாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அப்பாவும் ஆஃபீஸ் போயிடுவாங்க. அம்மா அங்க இருக்க மெய்ட்ஸ்ட்ட எனக்காக சாப்பாடு என்ன பண்ணணும், என்ன குடுக்கணும்னு சொல்லிட்டு, அவங்களும் எங்கேயோ போயிருவாங்க. எங்க போவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அம்மா இல்லாதப்பலாம் இந்த மெய்ட்ஸ் தான் இந்த இந்த மேஷன ஃபுல்லா ஆட்சி பண்ணுவாங்க. பசிக்குதுன்னு சொன்னா கூட எனக்கு சாப்பாடு தர மாட்டாங்க. நான் அம்மா அப்பாட்ட இத பத்தி சொல்லணும்னு நெனச்சா, அது தெரிஞ்சாலே அவங்க ஊடால வந்து என்ன ஸ்டாப் பண்ணிருவாங்க. அம்மா அப்பா வீட்ல இல்லாதப்ப என்ன அடிப்பாங்க. ரொம்ப நான் கத்துனேன். வலி தாங்க முடியாம அழுதேன்னா, ஒரு இருட்டு ரூம்குள்ள என்ன போட்டு அடைச்சு வச்சுக்கிருவாங்க ஜங்கு. என்னால அத யார்ட்டயுமே சொல்ல முடியாது. அவங்க குழந்தைக்கெல்லாம் விதவிதமா சமைச்சு, அவ்ளோ நல்ல சாப்பாட ஊட்டுவாங்க. அதெல்லாம் எங்க அப்பாது ஜங்கு. ஆனா எனக்கு சாப்பிட ஒண்ணுமே இருக்காது. எங்க அம்மாவும், அப்பாவும் வந்த உடனே, நான் தான் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன மாரி, அவங்களுக்கு ஏத்த மாரி கதைய கட்டிக்கிருவாங்க. இதுவே எங்க அம்மாவோட அம்மா வந்தா, அவங்க அந்த மெய்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த கோவத்துல அவங்க எல்லாரும் என்ன தான் அடிப்பாங்க. ஒரு கட்டத்துல இருட்டு ரூம்குள்ள இருந்து இருந்து நான் மயங்கியே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பொழைக்கவே மாட்டேன்னு என்னைய நானே நம்பினேன் ஜங்கு. திடீர்னு கண் விழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அன்னைக்கு தான் எங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுலருந்து என்னை எப்பயுமே அவங்க தனியா விட மாட்டாங்க. எங்க அம்மாவும் இந்த மாரி வெளிய போறத ஸ்டாப் பண்ணிட்டு, வீட்லயே இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மெய்ட்ஸ்க்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் வந்த மெய்ட்ஸ் எல்லாம் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா என்னால அந்த அந்த பயத்துலருந்து வெளிய வர முடியல ஜங்கு. அதுலருந்து என்ன காப்பாத்திக்கிறதுக்கு நான் நெறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க ஆரம்பிச்சேன். அவங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? பணத்துக்காக என் கூட இருக்காங்களா? இந்த மாரி எனக்கு எதுவுமே தெரியாது. கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்புனேன். அவங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் தூக்கி தூக்கி குடுப்பேன் ஜங்கு. ஆல் ஐ வாண்ட் a person who with me, only for me. அப்பதான் அலெக்ஸோட ஃபீலிங் எனக்கு தெரிய வந்துச்சு. அவன் என்ன லவ் பண்றான்னு எனக்கு தெரியும். என்னால அத ரிட்டர்ன் குடுக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா, அவன எங்க விட்டுட்டா, கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச அட்டென்ஷனும் என்னை விட்டு போயிருமோன்னு பயம். எங்க அண்ணங்க நல்லவங்க தான் ஜங்கு. அவங்க எப்பவுமே என் கூட 24 ஹவர்ஸும் இருப்பாங்க. ஆனாலும், இவ்ளோ பேர் இருந்தும் நான் ரொம்ப தனிமையா தான் இருந்தேன். ஆனா, என் லைஃப்ப டோட்டலா மாத்துனது, அந்த ஒரே ஒரு நாள் சம்பவம் தான் ஜங்கு. இந்த மாரி பணக்கார வீட்ல பிறந்தனாலயா? இல்ல ஏன்னு எனக்கு தெரியல. வெளிய போணும்னா கூட டோட்டல் செக்யூரிட்டியோட தான் போணும். கிட்னாப் பண்றது, புல்லி பண்றது, ராகிங், ஏமாத்துறது இது எல்லாமே என் லைஃப்ல ரொம்ப பழக்கம் பண்ண விஷயம். எனக்கு தெரியும். பணத்துக்காக தான் என் கூட நெறையா பேர் பழகுறாங்கன்னு. ஆனாலும் என்னால இங்க அந்த இதெல்லாம் நான் விட்டுட்டேன்னா,
திருப்பி தனியாயிருவேன்றோட பயத்திலேயே தான் நான் இருப்பேன். அப்படிதான் ஒரு நாள் நானும் எங்க அண்ணனும் வெளிய போயிட்டு வரும்போது, எப்பயும் போல தான் எங்களையும் எங்க அண்ணனையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க. அவங்களோட இல்லீகல் ஒர்க்குக்கு அக்செப்ட் பண்ணா தான் என்னையும் எங்க அண்ணனையும் விடுவேன்னு சொன்னாங்க. ஆனா எங்க அப்பாவால அத டக்குன்னு ஒத்துக்கிற முடியல. அது மட்டும் இல்லாம அத அக்செப்ட் பண்றதுக்கு இன்னும் நெறையா பேரோட ஒத்துழைப்பு வேணும். அவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருந்தனால, அதுக்கு அப்பாவுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிருச்சு. அது மட்டும் இல்லாம, எங்கள கிட்னாப் பண்ண பெர்சனோட தம்பிய அப்பா ஏதோ ஏதோ பண்ணதா சொன்னாங்க. எனக்கு சத்தியமா புரியல அந்த வயசுல. எனக்கு பயமா இருந்துச்சு அங்கு. நானும் சின்ன பையன். எங்க அண்ணனும் சின்ன பையன். எங்க 2 பேரால எதுவுமே பண்ண முடியல. திடீர்னு ஒரு கார்ட்ஸ் வந்து எங்க அண்ணன ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயி, என்ன பண்ணாங்கன்னு தெர்ல. ஆனா அவனோட சவுண்டு மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. அவன் அவ்ளோ கத்துனான். அவன அப்படியே ரத்தத்தோட வந்து என்கிட்ட போட்டாங்க. உடம்பெல்லாம் அவ்ளோ ரத்தமா இருந்துச்சு. எனக்கு எங்க அண்ணனுக்கு என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. பாதி மயக்கத்துல இருந்தான். அதுல அந்த ஹெட் வந்து உங்க அப்பா நான் சொல்றத எவ்ளோ எவ்ளோ டைம் லேட் ஆக்குறாரோ, அத்தன தடவ உங்க 2 பேருக்கு தான் வலிக்கும். உங்க குடும்பத்தையும் நான் கொன்றுவேன்னு என்னென்னமோ சொன்னாங்க. அதுல இருந்த ஒருத்தவன் நான் நான் சின்ன பையன்னு கூட பார்க்காம என்ட்ட என்ட்ட அப்படின்ட்டு ஒரு மாரி அழுகுறாங்கடா. ஜங்குக்கு புரிஞ்சிருச்சு டேயாங் என்ன சொல்ல வராங்கன்னு. ஸோ ஒரு மாரி டேயாங்க தான் இறுக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. டேயாங்கும் அவங்களோட ஃபேஸ வந்து ஜங்குக்கோட செஸ்ட்ல தான் ஹைட் பண்றாங்க. ஆனா அன்னைக்கு எங்க அண்ணன் இருந்தனால என்ன காப்பாத்திட்டான். ஆனா அதுல கோவமாயி திருப்பி எங்க அண்ணன தான் அடிச்சாங்க. ஆனா எப்படியோ எப்படியோ ஃபெலிக்ஸோட அப்பாவோட ஹெல்ப் மூலியமா அன்னைக்கு நாங்க அங்கருந்து சேவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு? எதுவுமே எனக்கு தெரியாது ஜங்குக். அன்னைக்கு தான் நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இந்த ஃபேமிலில நான் வீக்கா இருக்கனால தான் எல்லாரும் என்ன டார்கெட் பண்றாங்கன்னு. அதனால தான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு. இதுலருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் எனக்குன்னு ஒரு மாயத்திரைய போட்டுக்கிட்டேன் ஜங்கு. எனக்கு எனக்கு உன்ன புடிக்கலன்னுலாம் இல்ல. ஆனா நீ பேசும்போதெல்லாம், உன் கூட இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நான் ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணேன். திருப்பி ஏதோ ட்ராப்ல விழுகுற மாரி, என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாரி ஃபீல் பண்ணேன். அந்த கோவத்துல தான் உன்ட்ட அப்படி நடந்துக்கிட்டேனே தவிர, சத்தியமா உன்ன புடிக்கலன்னு இல்ல ஜங்கு. ஐம் ஐம் சாரி. அப்படின்ட்டு ஜங்குக் அதாண்ட ஹக் பண்ணி அழுகுறாங்க. ஜங்குக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ வெளிய இருந்து பார்க்கும்போது டயாங் ஒரு பணக்கார வீட்டு பையன். அவனுக்கு என்ன குறைச்சல்? அவனுக்கு எல்லாமே இருக்கும். அந்த ஒரு ஹெட் வெயிட்ல தான் அவன் இப்படி பண்றான்னு தான் எல்லாரும் நெனப்பாங்க. பட் இப்ப பார்த்தோம் அப்படின்னா, டயாங் அந்த சின்ன வயசுல இவ்ளோ கஷ்டம் அனுபவிச்சிருப்பானா? அவனோட நார்மல் லைஃப்ப கூட அவன் வாழ முடியாம இருந்திருக்கான். அப்படின்ட்டு ஒரு கஷ்டமா இருக்கு ஜங்குக்கு. ஈவன் அந்த டயத்துல அவர் அங்க இல்லைனாலுமே, நம்ம ஏன் டேயாங்க சேவ் பண்ணல? அப்படின்னு தான் ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா டேயாங்கே பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலா டேயாங்கும் ஒரு மாரி கம்ஃபர்ட் ஆயிட்டு, அப்படியே அதே பொசிஷன்ல தான்டா இருப்பாங்க. ஜங்குக் தான் டேயாங்கோட ஜாவ் லைன புடிச்சு ஜங்குக்க பார்க்குற மாரி பார்ப்பாங்க, டேயாங்கோட ஐஸ. டேயாங், உன் லைஃப்ல நடந்தப்ப நான் உன் கூட இல்ல தான்.
உன்ன ஜட்ஜ் பண்ணது ஏன் தப்பு தான் டேயாங். உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுதுரு. கண்டிப்பா நான் அத வச்சு உன்ன கிண்டல் பண்ண மாட்டேன். நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன் டேயாங். நீ எப்பலாம் லோவா ஃபீல் பண்றியோ, எப்பலாம் தனிமையா இருக்கியோ, அப்பலாம் நான் உன் கூட இருப்பேன். உன் கைய புடிச்சுக்கிருவேன். உனக்கு வழிகாட்டுவேன். என் ப்ராமிஸ நான் என்னைக்கும் பிரேக் பண்ண மாட்டேன் டேயாங். ஐ ப்ராமிஸ். அப்படின்றாங்க. டேயாங் வந்து ஜங்குக்கே தான்டா பார்க்குறாங்க. அவங்க ஏன் வந்து ஜங்குக்ட்ட இதெல்லாம் சொன்னாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. ஆனா ஜங்குக்ட்ட சொன்னது, ஜங்குக் கைக்குள்ள இருக்கிறது, அது என்னமோ அந்த உலகத்துலேருந்து ஜங்குக் நம்மள காப்பாத்திருவாங்க. ஜங்குக் நம்ம கூட இருந்தா போதும் அப்படின்ற மாரி தான் நம்ம டேயாங் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஜங்குக்குமே அப்படிதான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. டேயாங் வந்து என்ன ஆனாலும் நம்ம சேவ் பண்ணணும். டேயாங் வந்து விட்டுறக்கூடாது தனிமையா அப்படின்னு தான் அவங்களும் யோசிப்பாங்க. டேயாங்கும் ஜங்குக்க பார்த்துட்டு, "நான் உன்ன நம்பலாமா ஜங்குக்?" அப்படின்ற மாரி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மார்னிங் வந்து அவ்வளோ அழகா போகும்டா அவங்களுக்கு. டேயாங் வந்து அகைன் வந்து அதே பொசிஷன்ல தான் படுத்து தூங்கியிருப்பாங்க. ஜங்குக்கும் டேயாங்க விடுற மாரி மைண்டே வந்திருக்காது. ஒரு ஆஃப்டர்நூன் போல தான்டா டோர் நாக் சவுண்ட் கேட்கும். ஜங்குக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாது. டேயாங்கும் வேகமா எந்திரிச்சுட்டு ஒரு மாரி பயத்தோட தான் ஜங்குக்க பார்ப்பாங்க. ம் ஜங்குக்கா அது அ நான் 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 வேணா போயிட்டு வரவா? அப்படின்ட்டு போகவே விருப்பம் இல்லாத மாரி நான் போவா, வேணாமான்ற மாரி தான் டேயாங்க பார்ப்பாங்க. டேயாங்க்கும் ஜங்குக்க விடுறதுக்கு சுத்தமா விருப்பமே இருக்காது. பட் டோர் நாக் சவுண்ட் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ உடனே ஜங்குக் வந்து அங்க இருக்க ரெஸ்ட் ரூம்குள்ள தான்டா போய்க்கிருவாங்க. ஸோ டேயாங்கும் ஃபைனலா டோர் ஓப்பன் பண்ணா, அவங்க அம்மா தான்டா ஃபுட் எடுத்து வந்திருப்பாங்க. டேயாங்க்கே ஒரு மாரி டவுட்டா இருக்கும். "நீங்க இப்படி பண்ற ஆளெல்லாம் கிடையாதே!" அப்படின்ற மாரி தான் பார்ப்பாங்க. "சாப்பாடு இருக்கு. ஃபுல்லா சாப்ட்ரு. உனக்கு கீழ வர தோணுச்சுன்னா வா. வேற ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணு." அப்படின்டுவாங்க. டேயாங்கு எதுவுமே பேசாம அப்படியே உள்ள போய் டோர க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஃபுட்டெல்லாம் பார்த்தோம்னா, ஏதோ 2, 3 பேர் சாப்பிடுற மாரி நெறையா வச்சிருப்பாங்க. டேயாங்க்கே ஒண்ணுமே புரியாது. இவங்க ஏன் இப்படி இவ்ளோ அக்கறையா இது பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ ஜங்குக்கும் நேரா வெளிய தான்டா வருவாங்க. டோர் க்ளோஸ் பண்ற சவுண்ட் கேட்டுட்டு. டேயாங் அப்ப நீ சாப்பிடு. உடம்பு பார்த்துக்கோ. நான் போயிட்டு வரவா? அப்படின்றாங்க. டேங்க் வந்து போங்க அப்படின்னு சொல்றதுக்கு விருப்பமே இல்ல. அ சாப்பிட்டு போலாமே! இவ்ளோ சாப்பாடு இருக்கு. இத ஃபுல்லா என்னால முழுசா முடிக்க முடியாது. ம் இல்ல டேயாங் நீ சாப்பிடு. இப்ப நீங்க சாப்பிடலன்னா, நீங்க என்ன என் மேல கோவமா இருக்கீங்கன்னு தான் நான் நெனச்சுக்கிருவேன். அப்படி இல்ல டேயாங் அது. இப்ப சாப்பிட போறியா இல்லையா? கொஞ்ச நேரம் மெதுவா பேசுனா, நீ ரொம்ப தான் உன் இஷ்டத்துக்கு பேசுற. வந்து சாப்பிடுன்னு சொல்றேல்ல. அப்படின்றாங்க. இப்பதான் ஜங்குக்கே ஹேப்பியா இருக்கு. டேயாங் வந்து அவட்ட கொஞ்சம் சவுண்ட் ஒசத்தி பேசுறது. அவரும் சாஃப்ட்டா சிரிச்சுக்கிட்டு டேயாங் தான்டா பக்கத்துல உட்கார்றாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ஒரே பிளேட்ல தான் சாப்பிடுறாங்க. 2 ஸ்டாப் ஸ்டிக் இருக்குடா. டேயாங்க்கும் புரியல, ஜங்குக்கும் புரியல. அவங்க அம்மா அத தெரிஞ்சு தான் வச்சாங்களா? இல்ல ஏதோ அன்கான்ஷியஸ்ல வச்சுட்டாங்களான்னு. பட் இப்போதைக்கு அவைங்க அத யோசிக்கிற மைண்ட்லாம் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி 2 பேருக்குமே வயிறு ரொம்ப பசியில தான் இருக்கும். ஸோ அவங்க பாட்டுக்கு சாப்பிட தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அன்னைக்கு டே ஃபுல்லா டேயாங் வந்து அவங்க சின்ன வயசுல இருந்தது, எப்படிலாம் அவங்க லைஃப் போயிருக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களும் சுகா அண்ணாவும் எவ்வளோ க்ளோஸு, இப்படி அவங்க அண்ணங்கள பத்தி தான் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே வந்து டேயாங்கும் பேசிக்கிட்டே தூங்கியிருப்பாங்கடா. ஸோ நம்ம ஜங்குக்கும் டேயாங்க தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு மாரி ரொம்ப சாஃப்ட்டா டேயாங்க பார்ப்பாங்க. ஒரு வேள இந்த கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் குடுத்தா, கண்டிப்பா இந்த கைய நான் விடமாட்டேன் டேயாங். உன்ன என் கைக்குள்ள வச்சு பார்த்துக்கிருவேன். ஏன்னு தெர்ல. ஆனா, உன்ன காப்பாத்துனா என் லைஃப் சந்தோஷமா இருக்கும்னு தோணுது. உன் கூட இருந்தா நான் நானா ஃபீல் பண்றேன் டேயாங். இதுக்கெல்லாம் பேர் என்னான்னு தெர்ல. ஒரு வேள தெரிஞ்சாலும் அதெல்லாம் நடக்குமான்னும் தெர்ல.
குட் நைட்." அப்படின்ட்டு டேங்கோட ஹேர தான்டா சாஃப்ட்டா ரப் பண்ணிட்டு, ஒரு தடவ அந்த செயின தான் பார்க்குறாங்க. 2 பேரும் அந்த செயின இன்னும் வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அத பார்த்துட்டு மெதுவா டேங்கோட கைய எடுத்து விட்டுட்டு, அந்த பால்கனியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, அங்கருந்து கெளம்பியிருப்பாங்கடா. நம்ம டேங்கும் லைட்டா கண்ண ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த செயின்ல தான் கை வைப்பாங்க. என்ன நெனச்சாங்கன்னு தெர்ல. அவங்க கண்லேருந்து ஒரு டியர்ஸா வரும்டா. ஸோ இப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே தான் வழக்கம் போல நம்ம ஜங்குக் தான் வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. டேங் வந்து மார்னிங் எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஜங்குக்குமே ஒண்ணுமே புரியாது. நேத்துலாம் நல்லாதேல இருந்தான். நேத்து ஏதோ நம்ம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோமா? இல்ல நேத்து வந்து போதையில இருந்திருப்பானா? அப்படின்ட்டு அவங்க மூலிய தான் அவங்க வந்து கொதறிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஃபைனலா டேங் அங்க ட்ராப் பண்ணிட்டு ஜங்குக்கும் கார பார்க் பண்ணிட்டு அங்கிட்டு தானே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேங் நேரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட தான் போயிருப்பாங்க. போய் உட்காந்து பேசிக்கிட்டு தான்டா இருப்பாங்க. கரெக்ட்டா ஜிமின் வந்திருப்பாங்க அங்க. ஸோ ஜிமின பார்த்தோனே மகிரி வந்து செம்மையா கோவப்படுவாங்க. இத வந்து டேயாங்கும் நோட் பண்ணியிருப்பாங்க. பட் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. டேயாங் ப்ராஜெக்ட் விஷயமா அதுதான்ல ஆஃப்டர்நூன் பார்க்கலாம் சரியா? ம். ஓகே டேயாங். அப்படின்ட்டு ஜிமின் அங்கருந்து போயிருவாங்க. பட் அவங்களுக்குமே ஒரு மாரி ஷாக்கா தான் இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே டேங்க ஒரு மாரி ஷாக்கா தான் பார்ப்பாங்க. "என்னடா? எதுக்கு இப்ப என்ன இப்படி பார்க்குறீங்க? டேய் யார்றா நீயு? காணாம போனதுலேருந்து ஆளே வித்தியாசமால தெரியிற. ஒருவேள எங்க டேங்க ஒளிச்சு வச்சுட்டு வேற டூப்ளிகேட் டேங் அனுப்பி விட்டாங்களா என்ன? டேவிட் ரொம்ப ஓவரா பண்ற நீ. ஏய் சத்தியமாடா உனக்கு ஜிம்மின சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுல்ல? பார்த்தா ஜிம்மின்ட்ட ரொம்ப சாஃப்ட்டா நடந்துக்கிற என்ன? எதுவும் வேற எதுவும் ஐடியா பண்றியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 2 பேரும் வாய மூடுங்க. அப்படின்ட்டு அப்படின்ட்டு அம்மியையும் டேவிட்டையும் தான்டா திட்டுறாங்க. பட் மயூரிக்கு இது சுத்தமா புடிக்கல. ஸோ இப்படியே ஆஃப்டர்நூன் தான்டா நம்ம ஜங்குக்கும் டேங் தான் ஒரு காஃபி ஷாப்ல வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் டேங்கையே தான் ஒரு மாரி பாவமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பேசுடா, பேசுடான்ற மாரி. பட் டேங்க்கு இது நல்லாவே தெரியுது. பட் அவரும் ஒரு மாரி அவங்களோட ஸ்மைல கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசாம தான் இருப்பாங்க. ஜங்குக் வந்து டேங் திட்டுனா கூட பொறுத்துக்குருவாரு போல. பேசாம இருக்கிறது சத்தியமா செட் ஆகல. ஸோ திடீர்னு பார்த்தா அந்த உள்ள வந்து நேரா வந்து ஜிம்மின் தான்டா வராங்க. வந்து அவங்க பக்கத்துல தான் நிக்கிறாங்க. "அண்ணா நீங்க என்ன பண்ற?" நீங்க என்ன பண்ற ஜிம்மின்? வீட்டுக்கு போலையா?" அதெல்லாம் இல்லண்ணா. டேங் தான் ஏதோ டேங் தான் ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும்னு வர சொன்னாங்க அதான்." "ஓ! என்ன? நான் தான் வர சொன்னேன். இப்ப எதுக்கு என்ன அப்படி பார்க்குற?" அப்படின்றாங்க. ஜங்குக் வந்து ஒரு மாரி டவுட்டா தான் டேங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா டேங்க் வந்து ஜங்குக்ட்ட கொஞ்சம் இப்படி சாஃப்ட் ஆனதே டவுட் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஜங்குக்கே அந்த பிளேஸ் கிடைச்சிருக்கும். ஜிம்மின்ட்ட எதுக்காக இப்படி பண்றான் அப்படின்ட்டு ஜங்குக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அவரும் ஒண்ணுமே சொல்லாம சாஃப்ட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "நான் போய் உங்க ஆர்டர் எடுத்துட்டு வரேன்" அப்படின்ட்டு தான் போயிருப்பாங்க. அது வந்து பெரிய ஹோட்டல்லாம் இல்ல, பெரிய ரெஸ்டாரண்ட்ல இல்லடா. ஒரு விண்டேஜ் மாடல்ல தான் இருக்கும். செல்ஃப் சர்வீஸ் தான். ஸோ, அத எடுக்க தான் போயிருப்பாங்க. ஜிம்மின் வந்து நேரா டேங்க்கு கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருப்பாங்க. பட் இன்னுமே அவங்களுக்கு வந்து பயமா தான் இருக்கும். "என்ன ஜிம்மின்? என் மேல பயமா? அன்னைக்கு நான் உன்ன அடிக்க வந்துட்டேன்னு?" அது எனக்கு நல்லா தெரியும் டேயாங். நீ என்ன அன்னைக்கு அடிக்க வரலன்ட்டு." அப்புறம் பயம்லாம் இல்ல. அது வந்து ஜிம்மின் எங்க அண்ணன உனக்கு எப்ப இருந்து தெரியும்? அ அது வந்து டேயாங் அப்படின்ட்டு ஒரு மாரி பயத்தோட தான் டேங்க பார்க்குறாங்க. ஜிமின் உனக்கு நல்லாவே தெரியும். எங்க அண்ணனுக்கும், மயூரிக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இங்க இருக்க எல்லாருக்குமே அது தெரியும். இந்த மாரி நேரத்துல நீ நடுவுல இருந்தேன்னா, உன்ன தான் தப்பா பேசுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? எனக்கு புரியுது டேயாங். இத நான் கண்டிப்பா சரி பண்றேன். அப்புறம் எதுக்காக எங்க அண்ணன் டெய்லியும் உன்ன பிக்கப், ட்ராப் பண்றான்? எங்க அண்ணன் அப்படிப்பட்டவன் கிடையாது. எங்க அண்ணன் ஏதோ உன்ன ஃபோர்ஸ் பண்றானா? நீ எதா இருந்தாலும் என்ட்ட ஓப்பனா சொல்லலாம். அப்படிலாம் இல்ல டயாங். நாங்க சும்மா ஃப்ரெண்ட்லி நேச்சர்ல தான் இருக்கோம். நீ நீ பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல டயாங். ஜிமின்
நீ என்ட்ட எதையும் மறைக்கலைல. அது வந்து டேயாங் அப்படின்னு சொல்ல தான்டா வராங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜங்குக் வந்து அவங்களோட ஆர்டர் தான் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்துட்டு நேரா வந்து நம்ம டேயாங்க்கு ஆப்போசிட்ல தான் உட்கார்றாங்க. கொஞ்ச நேரம் ஜிம்மின் அப்புறம் டேயாங்கும் அவங்களோட அசைன்மெண்ட் பத்தி தான்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஜங்கூக் பார்த்தோம் அப்புட்ன்னா, ஒரு பப்பி மாரி டேயாங்கையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "பேசுடா, பேசுடா, பேசுடா" அப்படின்ற மாரி. டேயாங்கும் இத நோட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுட்டு ஜங்கூக்க வந்து கண்டுக்கிறாத மாரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஃபைனலா அவங்களோட அசைன்மென்ட்டும் முடிஞ்சிருக்கும். ஜிம்மினையும் கூட்டிட்டு போலான்னு தான் பிளான் பண்ணுவாங்க ஜங்குக்கு. பட் ஜிம்மின் வந்து டயாங்ட்ட தான் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாரி பார்ப்பாங்க. ஸோ டயாங்க்கும் தெரியும் சுகா வந்து பிக்கப் பண்ணுவான். வரலைன்னா வேற மாரி பிரச்சனை ஆயிரும். இது ஜிம்மினுக்கு தான் ஆபத்தா முடியும் அப்படின்ட்டு, நம்ம டயாங் தான் ஏதோ சொல்லி ஜிம்மின வந்து கூட்டிட்டு போகாம இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ட்ராவல் ஃபுல்லாமே டயாங் வந்து ஒரு மாரி சேடா தான் இருந்திருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்மினுக்கும், சுகாக்கும் நடுவுல என்னதான் ஓடுது அப்படின்னு அந்த தாட்ல தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜங்குக் வந்து ஒரு இடத்துல கார வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. பார்க் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு டேங்க்கும் அந்த கார அந்த சீட்ட வந்து ஓப்பன் பண்ணுவாங்கடா. நம்ம டேங்க்கும் கன்ஃப்யூஸா வெளிய வந்து பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு சன்செட் தான்டா. சன்செட் ஆகுறது தான். அது பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கும். அந்த பீச்ல தான் அது பீச் சீன் தான். சன்செட் ஆகும்போது அந்த கடலுக்குள்ள வந்து அந்த சூரியன் ஒளியிற மாரி இருக்கும். இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த ஜங்குக்? ம். நீ ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்க மாரி ஃபீல் ஆச்சு. எனக்கு எப்பயாச்சும் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்ணேன்னா, இங்க தான் வருவேன். அந்த சூரியன் மறையிறத பார்க்கும்போது, இந்த செகண்ட் நான் தோத்தாலும், திருப்பி நாளைக்கு நான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணும். அந்த சூரியன மாரி. இன்னைக்கு மறைஞ்சாலும், கண்டிப்பா நாளைக்கு அது உதிக்காம இருக்காம இருக்காதுல்ல. அதே மாரி தான் நம்மளோட லைஃப்பும் டயா. கஷ்டன்றது எல்லாரோட லைஃப்லயும் இருக்கும். ஒரு பாஸ்ல இருக்கும். ஒரு பாஸ்ல போயிரும். நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க மாரி ஃபீல் ஆச்சு. அதான். இங்க கூட்டிட்டு வந்தேன்னா, எனக்கு எப்படி ஆன்சர் கிடைக்குமோ, அதே மாரி உனக்கும் கிடைக்கும்னு நெனச்சேன். அப்படின்றாங்க. டேயாங் வந்து அப்படியே ஜங்குக்க தான்டா பார்க்குறாங்க. ஜங்குக் வந்து டேயாங்க தான் ஒரு மாரி சாஃப்ட்டா பார்க்குறாங்க. ஜங்குக், நான் எதுக்காக ஜிமினையும் காஃபி ஷாப் கூப்பிட்டேன்னு தெரியுமா? எதுக்கு? ஏன்னா, ஐ ட்ரஸ்ட் யூ. உன்ன நான் நம்புறேன் ஜங்குக். அப்படின்றாங்க. சொல்லிட்டு வந்து அவங்க சூரியன பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கடா. ஆனா ஜங்குக்கு இந்த வார்த்தையே போதுன்ற மாரி அவரு உள்ள அவ்ளோ ஹேப்பியா இருக்காரு. ஒரு ஐ லவ் யூ, ஐ லைக் யூ இந்த மாரி விஷயம் கூட அவ்ளோ ஹேப்பி குடுக்காது போலடா. டாங் வந்து ஐ ட்ரஸ்ட் யூ சொன்ன அந்த 3 வார்த்தை ஜங்குக்கு அதுவே அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. நான் உன்ன நம்புறேன்னா, உன் கூட இருக்க எல்லாரையும் நான் நம்புறேன் அப்டின்ட்டு சொல்ற மாரி இருக்கு. அந்த மூமெண்ட் அவங்களுக்கு அவ்ளோ அழகா போதுடா. ஸோ இப்படியே கட் பண்ணா நம்ம அம்மி தான்டா ஒரு பார்க்ல தான் உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கும் அங்க வந்துட்டாங்க. ஜங்குக்க பார்த்தோனே அம்மி வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்க. "சொல்லுங்க ஜங்குக், எதுக்காக என்ன திடீர்னு கூப்பிட்டீங்க?" "எனக்கு டேங்க பத்தி தெரிஞ்சுக்கிறணும்." "டேங்க பத்தியா? டேங்க பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறணும்?" "அம்மி, நீ எப்படி நெனப்பன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு டேங்கோட நைட் மேட்டர பத்தி எல்லாமே தெரியும்." அப்படின்றாங்க. ஸோ அம்மியும் ஒரு மாரி ஸ்டன்னா தான் ஜங்குக்க பார்க்குறாங்க. ஏன்னா டேங்க்கு நைட் மேட்டர் இருக்குன்னு அம்மிய தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஈவன் அவங்க வீட்ல இருக்கவங்க கூட யாருமே தெரியாது. ஒவ்வொரு நைட் மேட்டருக்கு அப்புறம் மார்னிங் வந்து அம்மி தான் வந்து டேயாங்க வந்து கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. நைட் டைம் நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னா கூட டேயாங் வந்து அத வேணாம் அப்படின்ருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜங்குக்கிட்ட வந்து டேயாங் சொன்னான்னா, அது கண்டிப்பா ஏதோ இருக்கு அப்படின்றத மட்டும் அம்மி புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையிலே அவன் எல்லாமே சொன்னானா? ம். அவன் எல்லாமே சொன்னான். ஆனாலும் எனக்கு அத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறணும்னு தோணுது.
கண்டிப்பா நான் ஃபிலிக்ஸ்ட்ட இத பத்தி கேட்டேன்னா, அவன் சொல்ல மாட்டான். ஆனா கண்டிப்பா உனக்கு இத பத்தி தெரியும்ல? ஏன்னா, உங்க அப்பா அர்ஜுனும், டேயாங்கோட அப்பா வருணும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல. உன்னால இத பத்தி சொல்ல முடியுமா அம்மி? ப்ளீஸ். அப்டின்றாங்க. ஸோ அம்மி வந்து ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா தான்டா அந்த சேர்ல உட்கார்றாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட்டோட ஜங்குக்கும் உட்காந்துக்கிருப்பாங்க பக்கத்துல. கண்டிப்பா டேங்க்கு சின்ன வயசுல அவங்க வீட்ல நடந்தத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் டேங் ரொம்ப அவன அவனே மாத்திக்கிட்டான். எல்லார் கூடயும் பேசணும், எல்லாமே பண்ணணும். அவன் அதுக்காக எந்த வழியில போறான்லாம் அவன் யோசிக்கல. அவனுக்கோட ஃபுல் நோக்கமே அவன் தனிமையா இருக்கக்கூடாது. எப்பவுமே அவன சுத்தி ஆளுங்க இருக்கணும்னு தான். எல்லாமே நல்லா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும். எங்கள மாரி பணக்காரங்க லைஃப்ல அடுத்தவங்க ஒருத்தவங்கள ஒண்ணு சாதிக்கணும்னா, அந்த வீட்ல இருக்க சின்ன குழந்தைகள கிட்னாப் பண்றது வழக்கம் தான. அதே மாரி தான் டேங்கோட லைஃப்லயும் நடந்திருக்கு. டேங்க்கு அப்ப 14 வயசு இருக்கும். நாங்க எல்லாருமே ஜாலியா விளாண்டுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு பாடி கார்டா அவங்க வீட்லருந்து சுகாவ அனுப்புனாங்க. காமெடியா இருக்கும். ஆனா, அன்னைக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களும் எங்க அப்பாங்களோட பார்ட்னர் தான். பேரு சாய். நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு அண்டர் கிரவுண்ட் மாஃபியாஸ் கூட கை சேர்ந்துக்கிட்டு, பணம் சம்பாரிக்கணுன்ற பேராசையில இல்லீகல் ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல டேயாங்கோட அப்பா சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஆனா, வருண் அங்கிள் அது கண்டிப்பா ஒத்துக்கிற மாட்டாங்க. எவ்வளவோ அவங்க கெஞ்சினதுக்கு அப்புறமும், வருண் அங்கிள் அத அக்செப்ட் பண்ணல. அதனால மித்ரா ஆன்ட்டிய கிட்னாப் பண்ணப்ப, அவங்கள காப்பாத்த போயி, சாயோட தம்பிய வருண் அங்கிள் கொல்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் அமைதியா தான் போச்சு. ஆனா திருப்பி அவங்க அவங்க பழி வாங்குற எண்ணத்துல டேங்கையும், சுகா அண்ணாவையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க. உள்ள என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வருண் அங்கிள் அக்செப்ட் பண்ணா தான் 2 பேரையும் விடுவதா சொன்னாங்க. எவ்ளோ நிமிஷம் அவங்க டைம் வேஸ்ட் பண்றாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ டேங்கையும், சுகா அண்ணாவையும் டார்ச்சர் பண்ற வீடியோவ எங்களுக்கு அனுப்பிவுட்டாங்க. அதுல சுகா அண்ணா உடம்பு ஃபுல்லா காயமா இருந்துச்சு. அவங்களால கண்ண தொறந்து கூட எதையும் பார்க்க முடியல. பாவம் டேங் அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போயிருந்தான். சின்ன பையன்ல. என்ன பண்ணணும்னு தெரியாம ஒவ்வொருத்தவங்க கை கால்ல விழுந்து வருண் அங்கிள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாதி பேரு வருண் அங்கிளோட சொத்த கேட்டாங்க. கால்ல விழுக சொன்னாங்க. அப்பதான் சைன் போடுவோம். இந்த ப்ராஜெக்ட்ட நீ இல்லீகலா பண்றதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்ன்னு சொன்னாங்க. அவங்க பசங்கள காப்பாத்துறதுக்கு வருண் அங்கிளுக்கு வேற வழி தெரியல. ஒரு சைடு அது நடக்க, இன்னொரு சைடு எங்க அப்பா சேர்ந்து எப்படி அவங்கள காப்பாத்தலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப ஃபிலிக்ஸோட அப்பா தான் ரெஸ்க்யூ டீம் ஹெட்டா இருந்து டேங்கையும், சுகாக்கையும் காப்பாத்த போனாங்க. எப்படியோ அவங்கள காப்பாத்திட்டாங்க. ஆனா, அதுல ஃபிலிக்ஸோட அப்பா இறந்துட்டாங்க. சாயோட சாய் பண்ண தப்புக்கு இப்ப அவன் ஜெயில்ல தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அதுலருந்து தான் டோட்டலா எல்லாமே மாறிச்சு. அப்பதான் எங்களுக்கும் தெரிய வந்துச்சு, அந்த சாய் டேங்க்ட்ட தப்பா நடந்துக்க வந்திருக்கான்னு. அவன் சரியான ஒரு பொறுக்கி.
பசங்களையும், பொண்ணுங்களையும் பணத்துக்காக இல்லீகலா விக்கிறது தான் அவனோட வேலையே. இது தெரியாம எங்க அப்பாவும், டேங்கோட அப்பாவும் அவன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சது தான் பெரிய தப்பு. எல்லாமே தெரிஞ்சு சரியாயிருச்சுன்னு நெனைக்கும்போது தான் டேங் அவன சுத்தமா மாத்திக்கிட்டான். இது பழைய டேங் இல்ல ஜங்குக். அந்த டேங்க்கு இவ்ளோ சூது வினயம்லாம் இருக்காது. அவன் ஒரு ஏஞ்சல் தெரியுமா? ஒரு குழந்த. எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்புவான். ரொம்ப இன்னசென்ட். இப்பயும் அவன் இன்னசென்ட் தான். ஆனா, அந்த ஒரு இன்சிடென்ட் அவன டோட்டலா மாத்திருச்சு. ஒவ்வொரு தடவையும் அவனோட இன்னசென்ட் தான் அவன கஷ்டப்படுத்துது. அவன் கூட இருக்கவங்கள படுத்துதுன்னு அவன் அவனையே நம்ப செஞ்சான். அந்த ஒரு ரீசன் தான் நாங்க எல்லாரும் எங்களோட டேங்க இழந்துட்டு நிக்கிறோம். அதே மாரி தான் சுகாக்கும். அவர் ரொம்ப ஹேப்பியான கேரக்டர். இப்ப தான் வெளிய ரஃப் அண்ட் டஃப்பா இருப்பாரு. ஆனா, அவர் உண்மையிலேயே ஒரு குழந்தை மாரி. ஒரு இம்மெச்சூர்ட் சைல்டு. அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கள மாரி அண்ணன், தம்பிய நான் பார்த்ததே இல்ல. அவங்க 3 பேரும் டேங்க அவ்ளோ அழகா பார்த்துக்குருவாங்க. சின்ன வயசுலேருந்து டேங்க வளர்த்ததே அவங்க 3 பேரும் தான். அந்த பாண்டிங்க நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சங்கு. இதோட 3 1/2 வருஷம் ஆச்சு. டேங் சந்தோஷமா சிரிச்சு அவனோட சிரிப்ப ரொம்ப நான் மிஸ் பண்றேன் தெரியுமா? அவன் அவ்ளோ அழகா சிரிப்பான் ஜங்கு. அப்படின்ட்டு சொல்லும்போதே நம்ம அம்மி வந்து ரொம்ப அழுகுறாங்கடா. ஜங்குக்கும் இத கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேங் இவ்ளோ ஃபேஸ் பண்ணியிருக்கானா அப்படின்ட்டு. ஸோ இப்படியே எல்லாமே சொல்லிட்டு அம்மி வந்து ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும். உங்களுக்கும் டேங்குக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன் ஜங்குக். ஜங்குக் டேங் நெறைய ஏமாந்துருக்கான். நீங்க திருப்பி டேங்க ஏமாத்த மாட்டீங்கன்னா, அது எந்த ஃபீலிங்கா இருந்தாலும் நான் உங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா டேங்க விட்டுருங்க. ஆனா, உங்களால முடிஞ்சா என்னோட பழைய டேங்க என்ட்ட குடுங்களேன். ப்ளீஸ். அப்படின்றாங்க. ஜங்குக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது. ஸோ அப்படியே 2 பேரும் தான்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே கட் பண்ணா நம்ம சுகாவோட சைடு தான்டா. ஃபுல்லா அவர் ரூம்ல தான் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. டேங்கும் நேரா சுகாவோட ரூமுக்கு தான் வருவாங்க. "என்னாச்சு டேங்? எதுவும் வேணுமா?" "அண்ணா, எனக்கு நல்லாவே தெரியும். நீ இன்னும் அந்த நம்ம பாஸ்ட்ல இருந்து வெளிய வரலேன்ட்டு. அதுக்காக நீ நெறைய இல்லீகல் ஒர்க் பண்ணி, அங்க இருக்கிறவங்க கூட ஒண்ணா இருக்கிற மாரி உன்ன காமிச்சுக்கிட்டு, அவங்கள பனிஷ் பண்றேன்னு எனக்கு தெரியும். டேங், இப்ப எதுக்கு இதெல்லாம் பத்தி பேசுற?" "அண்ணா, நான் இதெல்லாம் என்னைக்குமே அப்பாட்ட சொன்னதில்ல. ஆனா நீ இப்ப பண்றது தப்புண்ணா. நீ ஜிம்மினோட ஃபீலிங்ஸ்ல விளையாடக்கூடாது." அப்படின்றாங்க. ஸோ அப்பதான் சுகாவும் நிமிர்ந்து டேங்க பார்க்குறாங்க. டேங் ஒரு மாரி அழுகுற மாரி நிக்கிறாங்கடா. சுகாக்கே கஷ்டமா இருக்கு டேங் அப்படி பார்க்குறதுக்கு. வேகமா டேங் கிட்ட போயிட்டு டேங்க தான்டா சேர்ல உட்கார வச்சுட்டு, டேங் முன்னாடி தான் நீல் டவுன் பண்றாங்க. "இப்ப என்னாச்சு டேங்? நீ இப்படிலாம் அழுக மாட்டியே?" நான் அழுகலண்ணா. என்னால நீ உன்ன கஷ்டப்படுத்திக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. என்னால இப்பயுமே நம்ம பாஸ்ட்ல நீ பட்ட கஷ்டத்த மறக்க முடியலண்ணா. நீ இப்ப மயூரியோட ஃபீலிங்ஸ்லயோ, இல்ல ஜிம்மினோட ஃபீலிங்ஸ்லயோ விளையாடுறதா தான் வெளிய தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள நீ உன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கண்ணா. நான்
நீ எனக்காக தான் மயூரி கூட இருக்கன்னா, கண்டிப்பா வேணாண்ணா. உனக்கு யார் கூட இருக்க பிடிக்குதோ அவங்க கூட இரு. எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தாண்ணா ஆசை. ப்ளீஸ்ண்ணா. டேயாங் ப்ளீஸ்ண்ணா. இதெல்லாம் வேணாண்ணா. இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டியெல்லாம் விட்டுரு. எனக்கு தெரியும். நீ மேக்ஸோட அம்மா, அப்பா அவங்க எல்லாரையுமே பழி வாங்கிட்ட. அவங்க 3 பேரையும் நம்ம ஊருக்கே வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன்னு. அதோட போதும்ண்ணா. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுரு. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. என்னோட லைஃபே நீ தான் டேயாங். உனக்கு தெரியும்ல. ப்ளீஸ்ண்ணா. ஆரம் அண்ணா மாரி, ஜேகோப் அண்ணா மாரி நீயும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் வேணாண்ணா. ப்ளீஸ். அப்படின்ட்டு அழுகுறாங்கடா. சுகாவும் எந்திரிச்சு நின்னுட்டு டேங்க தான் ஹக் பண்றாங்க. டேங்கோட ஃபேஸ் வந்து சுகாவோட ஸ்டொமக்ல தான் இருக்கும். ஸோ 2 பேருமே அந்த பாஸ்ட்ட நெனச்சு ரொம்ப இன்னுமே 2 பேருக்கும் பயம் இருக்கு. அதனாலயே சுகா வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் புடிச்சிருச்சுன்னா, அதுல ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருப்பாங்க. அதுலருந்து சுகாவுமே அவங்கள சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இனிமேல் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்மளுக்கு புடிச்சவங்கள நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்ட்டு. ஸோ, இப்படியே தான்டா அந்த 2 பேரோட லைஃப் இப்படியே தான்டா அவங்க 2 பேரோட டைம் அங்க போகும். ஃபுல் அண்ட் ஃபுல் சுகா வந்து அவங்கள கம்ஃபோர்ட் பண்றதுல தான் இருப்பாங்க. ஸோ, இந்த பாட்டுல ஃபுல்லாமே நான் டேங்கோட பாஸ்ட்ட ரிவீல் பண்ற மாரி தான் போட்டிருப்பேன். ஏன்னா, நான் ரொம்ப பாஸ்ட்டெல்லாம் காட்ட விரும்பல. ஸோ, அதனால அத இங்கனக்குள்ளயே முடிச்சுக்கலாம். ஸோ, ஸ்டோரி இங்கனக்குள்ள முடிச்சுக்கலாம்டா. ஏன்னா, ஓவரா போனா எனக்குமே வாய் கொளறுது. அதனால என்ன மன்னிச்சிடுங்க. நான் லாங்கா போடலைன்னு கோவப்படாதீங்க. ப்ளீஸ்டா செல்லக்குட்டி. அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. எனக்கு உங்க சப்போர்ட்னாலே எனக்கு டெய்லி என்ன ஆனாலும் வீடியோ போடணும்னு தோணுது. ஸோ, நான் ரொம்ப தேங்க்ஸ்டா. அண்டு கண்டிப்பா நான் அந்த ஸ்டோரிய நல்லபடியா கொண்டு போய் முடிப்பேன்னு நம்புறேன். அண்டு டேக்குக்கோட லவ் லைஃப் வந்து ரொம்ப ஸ்வீட்டா வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்டா. ஏன்னா, ஜங்குக் வந்து டயாங் வந்து அவங்களுக்கு பக்கத்துல இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டா, அதுக்கப்புறம் கண்டிப்பா ஹேப்பியா இருப்பாங்க. அண்ட் சீக்கிரமே இந்த ஸ்டோரியும் ஒரு நல்ல எண்டிங்ல முடியும்டா. நீங்க கண்டிப்பா அத விரும்புவீங்க. ப ஸோ எனக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்லன்னு தெரியல. ஆம், சரி ஓகேடா. டாடா பை பாய். இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் விட்டுக்கலாம். லவ் யூ டா. அடுத்த ஒரு பாட்டுல மீண்டும் சந்திப்போம். அதுலேருந்து உங்கட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி. சாரி ஆர்ஜி. ஓகே கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கேன். பாய் பாய் சராங்கே.